அத்தியாயம் 1. கிருஷ்ணசாமிக்கு முந்தின நபர் பூத் டெலிபோனில் ரூபாய் 117 தாண்டி விரைந்து கொண்டிருப்பதை பற்றி கவலைப்படாமல் ஹிந்தியில் பேசிக் கொண்டிருந்தான். இடுப்பில் ஒரு கை, மெல்லிய ஜிப்பாவுக்குள் பான்பராக். தோசையாய் சுருட்டி பிடித்திருந்த வாரம் இருமுறை இதழை புரட்டி தன் எரிச்சலை சமன் செய்ய பார்த்தான் கி. சுவாமி. சிரமப்பட்டான். காத்திருப்பின் உச்சம் தொடும் அவனுக்கு தலையோர பகுதிகளில் வெள்ளி முடிகள் கலப்படமாகியிருக்க பார்க்கிற கண்ணாடி மூக்கிலும் படிக்கிற கண்ணாடி சட்டை பாக்கெட்டிலும் இருந்தன. வயது 40+. தற்சமயம் சென்னை மயிலாப்பூர் துர்கா லாட்ஜில் தங்கி இருக்கும். நாளைக்கு மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸில் திருச்சிக்கு புறப்படவிருக்கும் கிருஷ்ணசுவாமி ஹிந்தி நபர் ரிசீவரை வைத்ததும் எழுந்து கண்ணாடி அறைக்குள் வந்து எண்களை அழுத்தினான். கதவை மூடிக்கொண்டான். ஹலோ, யார் வேணும் என்றான் +2 படித்த மகன். ரிஷி, நான் தான் அப்பா பேசுறேன். சொல்லுங்க டாடி, என்னாச்சு? கண்களின் ஆர்வத்தை யூகிக்க முடிந்தது. பணம் கிடைச்சிடுச்சு ரிஷி. தேங்க் காட். பெருமூச்சை இங்கே உணர முடிந்தது. அம்மா எங்க? பேர் சொல்லு. ஹலோ, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சக தர்மினி. நல்லா இருக்கேன் திலகா. சித்தப்பா இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து திரும்பினாரு. கேட்டேன். முதல்ல சத்தம் போட்டாரு. அப்புறம் படிப்பு விஷயம்னு சொன்னதும் மனசு மாதிரி கொடுத்துட்டாரு. எவ்வளவு? 50,000. 2 மாசத்துல கண்டிப்பா திருப்பி கொடுத்துடணும்னு சொன்னாரு. வட்டி எதுவும் வேணாம்னுட்டாரு. ஆனா ப்ரோ நோட்டுல கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. பரவாயில்லங்க, பணம் கிடைச்சதே. திருவானைக்காவல்ல வாங்கி போட்ட மனையத்தான் விற்கிறதுன்னு முடிவு செஞ்சிட்டோமே. 2 மாசம் என்ன, 1 மாசத்துக்குள்ளேயே அவருக்கு பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். ரிஷி தான் புலம்பிக்கிட்டே இருந்தான். பணம் எப்போ கட்டணும்? நாளன்னைக்கு. ஆமா, நீங்க எப்போ புறப்படுறீங்க? நாளைக்கு ராத்திரி ராக்ஃபோர்ட்ல டிக்கெட் வாங்கியிருக்கேன். அதான் பணம் கிடைச்சிடுச்சே, இன்னைக்கே புறப்படலாமே. சித்தப்பா நாளைக்கு தான் ஊர்ல இருந்து திரும்புறதா முதல்ல சித்தி சொன்னதால நாளைக்கு டிக்கெட் எடுத்துட்டேன் திலகா. கன்ஃபார்ம் பெர்த்து. சித்தப்பா இன்னிக்கே வந்துட்டாரு. டிக்கெட் மாத்தலாம்னு பார்த்தா எந்த ட்ரெயின்லையும் பெர்த் இல்ல. பஸ்ல தான் வரணும். எனக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்கே, அதனால தங்கிட்டு நாளைக்கு நைட்டு புறப்படுறேன். அனிதா என்ன பண்றா? தூங்கிட்டு இருக்கா. எழுப்பட்டுமா? என்ன இது 6 மணிக்கே தூங்குறா? ஸ்கூல்ல இருந்து வந்தப்பவே டல்லா இருந்தா. தொட்டு பார்த்தா கொதிச்சுது. குரோசின் கொடுத்தேன், அசந்து தூங்குறா. ஏன், டாக்டர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போறது தானே? பார்க்கலாம். மாத்திரை கொடுத்து 1/2 மணி ஆச்சு. வேர்த்து விட்டுருக்கு. பத்திரமா பார்த்துக்கோ திலகா. 5 மணி நேரம் கழிச்சு ஜுரம் இல்லைன்னாலும் இன்னொரு டேப்லெட் கொடு. சரிங்க, பணம் பத்திரம். நீங்க தங்கியிருக்கிற லாட்ஜு நல்ல லாட்ஜு தானே? பெரிய லாட்ஜ் தான், ஒன்றும் பயப்படாத. எனக்கு தெரியாதா? வச்சிடட்டுமா? பணம் கொடுத்து விட்டு வடக்கு மாட வீதியில் மெதுவாக நடந்த கிருஷ்ணசுவாமி தன் மனைவியோடு பேசிவிட்ட திருப்தியில் ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். மேற்கண்ட STD உரையாடல் மூலமாக நாம் அறிந்த தகவல்கள் யாவை என்று கேட்டு பார்க்கலாம் என்றால், கிருஷ்ணசுவாமி திலகா தம்பதிக்கு 2 குழந்தைகள், ரிஷி, அனிதா. ரிஷியின் கல்லூரி படிப்புக்காக 50,000 பணத்தை சென்னை சித்தப்பாவிடம் கடன் வாங்க வந்த கிருஷ்ணசுவாமி அவர் ஊரில் இல்லாததால் மயிலாப்பூர் லாட்ஜில் தங்கி இன்றைக்கு ஊரிலிருந்து திரும்பிய சித்தப்பாவிடம் கெஞ்சி காரியம் சாதித்து விட்டான் என்பது தெரிகிறது. இனி உங்கள் கேள்விகளும் என் பதில்களும். கேள்வி: கிருஷ்ணசுவாமி திருச்சியில் என்ன செய்கிறான்? திருச்சியில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் என்கிற யானை நிறுவனத்திற்கு சில உதிரி பாகங்களை தயாரித்து சப்ளை செய்கிற ஒரு தனியார் நிறுவனத்தில் உதவி மேனேஜராக வேலை பார்க்கிறான். கேட்காத கேள்விக்கான பதில்: அவனுக்கு மாதம் 7,000 சொச்சம் சம்பளம். கேள்வி: எத்தனை வருடமாக இந்த வேலையில் இருக்கிறான்? பதில்: சுமார் 10 வருடங்களாக. கேள்வி: 10 வருடமாக நல்ல சம்பளத்தில் வேலையில் இருக்கும் கிருஷ்ணசுவாமியால் 50,000 ரூபாய் சொந்தமாக புரட்ட முடியாதா? முடியாதென்றால் ஏன்? பதில்: முடியாது. ஏனென்றால் நண்பன் வாங்கிய 2 லட்சம் கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு நண்பன் திருப்பதியிலிருந்து வாங்கி வந்த நாமக்கட்டியை கரைத்து வங்கிக்காரர்களுக்கு போட்டுவிட்டு ஓடிவிட்டதால், இவன் மாட்டிக்கொண்டதால் மாதா மாதம் நண்பன் வாங்கிய அசல் வட்டி என்று 3,000 ரூபாயை கட்டி வருவதால் இது குடும்பத்தின் மாதாந்திர பட்ஜெட்டில் துண்டுக்கு பதிலாக வேட்டியே விழ வைத்து விட்டது என்பது திலகாவிடம் கிருஷ்ணசுவாமி சொல்லி வரும் அதி அப்பட்டமான பொய். கேள்வி: அப்படியென்றால் அந்த 3,000 எங்கே போகிறது? பதில்: 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 JQKA இவற்றை 4 வகைகளில் அச்சடித்து இலவச இணைப்பாக கோமாளிகளை வைத்துக்கொண்டு ஒரு அட்டை விளையாட்டாமே, ஜிம்மியோ ரம்மியோ, அங்கே போகிறது. கேள்வி: சீட்டாட்டமா? நிறைய நேரம் வேண்டுமே. பதில்: 5 மணியோடு ஆபீஸ் முடிந்துவிடும். பக்கத்திலேயே ஒரு நண்பன் வீட்டு மொட்டை மாடியில் இதற்காகவே அமைக்கப்பட்ட கீற்று பந்தலுக்கடியில் 3 ஷிப்டுகளும் 365 நாட்களும் தொடரும். ஞாயிறு ஸ்பெஷல் உண்டு. ரகசிய சீட்டாட்ட கிளப்பில் இரவு 9, 9:30 வரை ஆடிவிட்டு வீட்டுக்கு வந்து விடுவான்.
கேள்வி: தினம் இப்படி லேட்டாக வந்தால் திலகா கேட்க மாட்டாளா? பதில்: கேட்பாள். என்ன கேட்பாள்? எதுக்காகங்க இப்படி தினமும் ஓவர் டைம் செஞ்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க என்றுதான் கேட்பாள். கிருஷ்ணசுவாமி அப்படித்தான் சொல்லி வைத்திருக்கிறான். கணவன் சொல்லே மந்திரம் என்று வாழும் உத்தமி பெண் அந்த திலகா என்பதால் கம்பெனிக்கு போன் செய்து கிராஸ் வெரிஃபை செய்ததில்லை. கேள்வி: சரி, கிருஷ்ணசுவாமியின் சீட்டாட்ட திறமை எப்படி? பதில்: கிருஷ்ணசுவாமியைப் போல 3 கட்டுகள் கொண்ட சீட்டுகளை நளினமாக அழகாக 2ஆக பிரித்து வைத்து டர் என்று ஒன்றுக்கொன்று பின்னும்படி கலைக்க வட்டாரத்திலேயே ஒருவன் இனி பிறந்து வந்து பழகி வர வேண்டும். 9 பேருக்கு 13 கார்டுகளை இயந்திர வேகத்தில் ஒரு கார்டு கூட புரளாமல் போடுவதில் ஸ்பீடு போட்டி வைத்தால் கின்னஸ் சாதனை படைக்கக்கூடியவன். கீழே விடுகிற டிராப் கார்டுகளை வைத்து தன் கார்டுகளை வைத்து எதிரியிடமுள்ள கார்டுகளை யூகம் செய்வதில் சூரன். உனக்கு 7 கிளாவர் தானே வேணும் என்று சரியாக கேட்டு அதிர்ச்சி கொடுப்பான். எதுக்கு டைமண்ட் கியூன் டபுள்ஸ் வச்சுக்கிட்டு அவஸ்தப்படுற, பிரிச்சு விடு என்று ஸ்கேன் செய்தவனாட்டம் சொல்வான். விளையாட துவங்கிய காலத்தில் வெற்றி மீது வெற்றி வந்து அவனை சேர துவங்கி ஆபீஸில் அந்த வெற்றி பணத்தை வட்டிக்கு கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் கொஞ்ச நாட்களாக கார்டு பேசவில்லை. ஏதோ விரோதம் போல மற்றவர்களிடம் மட்டும் பேசுவதால் கே. பாக்கியநாதன் ரூபாய் 1750, ஆர். சண்முகராஜ் ரூபாய் 3300, கே. சர்க்குணம் ரூபாய் 850, எஸ். துளசிராமன் ரூபாய் 6400, என். கணேசன் ரூபாய் 1800. மேற்கண்ட பட்டியல் கிருஷ்ணசுவாமி நாளது தேதியில் வட்டி எதுவும் இல்லாமல் திருப்பித் தர வேண்டிய சீட்டாட்ட கடன். கேள்வி: ரைட், இதனால் என்ன சொல்ல வருகிறீர்கள்? பதில்: கதையை சொல்ல வருகிறேன். அத்தியாயம் 2. குளிர்காலம் என்பதால் சீக்கிரமாகவே சூரியன் போய்விட மின்சார விளக்குகள் இருட்டு துடைக்கும் பணியில் இறங்கின. மயிலை தெப்பக்குளத்திற்குள் கோபுர விளக்குகளின் பிரதிகள் அசைந்தன. 4 பக்கங்களிலும் எக்ஸ்கியூஸ் மீ என்று முன்கூட்டியே சொல்லிவிட்டு கால்களை மிதித்துவிட்டு மக்களும் நடந்து கொண்டிருக்க ஆட்டோக்கள் முதுகுப்புறமாக வந்து கடைசி வினாடியில் சீறி பதற வைத்தன. பிளாட்பாரத்தில் கீரைக்கட்டுகள், மாகாணி கிழங்குகள், சக்கரவண்டிகளில் சோளம் என்று பேரம் பேச நிறைய இருந்தன. ஆனால் ரிஷிக்கும் அனிதாவுக்கும் ஆளுக்கு ஒரு பேனா வாங்கி செல்லலாம் என்கிற படு நியாயமான ஆசையோடு சிகரெட்டை அவசரமாக முடித்து மிதித்துவிட்டு அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் உள்ளே நுழைந்தான் கிருஷ்ணசுவாமி. சக்கரம் பொருத்தின கூடைகளில் எடுத்து போட்டு கிரெடிட் கார்டுகளின் தைரியத்தில் நடந்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில் 2 பேனாக்களோடு கம்ப்யூட்டர் பில்லரிடம் போவதற்கு என்னவோ போல் இருந்ததால் வேறு என்ன வாங்கலாம் என்று மேய்ந்தான். 65 ரூபாய் விலையில் கண்ணில் பட்ட போட்டோ பிரேமோடு திரும்பி இருக்கலாம், அல்லது அடுத்து எடுத்த ஆஃப்டர் ஷேவ் லோஷனோடாவது கரையேறியிருக்கலாம். அந்த 3D சீட்டுக்கட்டு அவன் கண்ணில் பட்டிருக்க கூடாது. அட என்று வியந்து எடுத்து பார்த்தான். அழகான ஒரு ஜோடி கிளிகள் முப்பரிமாணத்தில் கொஞ்சிக் கொண்டிருந்தன. அடே கிருஷ்ணசுவாமி, இந்த சீட்டுக்கட்டுதான் விதியின் வசீகர கண்சிமிட்டல், இதை வாங்கி தொலைக்காதே என்று அவனுக்குள் எந்த உள்ளுணர்வும் சொல்லாததால் வாங்கி தொலைத்தான். பில் போட்டுக்கொண்டு 50 பைசா பாக்கிக்கு தரப்பட்ட ஆரஞ்சு மிட்டாயை சப்பிக்கொண்டு தன் துர்கா லாட்ஜுக்கு வந்தபோது அதன் கொலாப்சிபிள் கேட் அருகே ஸ்டூலில் அமர்ந்து துண்டு முனை சுருட்டலை காதுக்குள் ரிப்பேருக்கு அனுப்பியிருந்த வாட்ச்மேன் 3 நாள் அறிமுகத்தில் புன்னகைத்தான். ரிசப்ஷன் மேஜையில் இவன் கை நீட்ட ஆணியிலிருந்து இவனுடைய அரைச்சாவியை பித்தளை தகட்டோடு எடுத்து கொடுத்து, போன் பேசிட்டீங்களா என்றான் விவேக் என்கிற நெற்றியில் குங்குமம் வைத்த மணிக்கட்டில் எதற்கோ காப்பு கயிறு கட்டியிருந்த மேஜை இளைஞன். பேசிட்டேன், ஏன் உங்க போன்ல எஸ்டிடி வச்சுக்கல? தொந்தரவு சார், பில்லு எகிருது, எப்படின்னு தெரியல. முதலாளிதான் வம்பே வேணாம்னு எடுத்துட சொல்லிட்டாரு. எல்லா கஸ்டமரும் வெளியூர் போன் பேச வெளியில போக வேண்டி இருக்குன்னு அழுத்துக்கிறாங்க, உட்காருங்களேன் என்றான் அரட்டை பிரியத்துடன். கிருஷ்ணசுவாமிக்கும் ரூமுக்கு சென்று எந்த வேலையும் இல்லாததால் பெஞ்சில் அமர்ந்து மேஜையில் இருந்த மாலை செய்தித்தாளை உரிமையோடு எடுத்து புரட்டினான். அரசியல்வாதிகள், ஊழல், காந்தி தாத்தா, நேர்மை, சுதந்திர போராட்டம், பாரதியார், கண்ணதாசன், வைரமுத்து, சங்கரின் முதல்வன், சேரனின் தேசிய கீதம், வீடியோ திருட்டு, பத்திரிகைகளின் பரிசு பொருள் கவர்ச்சி, பத்திரிகை சுதந்திரம், நீதித்துறை ஜனநாயகம், கிளின்டன் மோனிகா இன்டர்நெட் இமெயிலில் காதல் அரட்டை, சிலிக்கான் வேலியில் இந்தியர்கள், பணவீக்கம், வாயு பிடிப்பு, பூண்டு, மீண்டும் வெங்காய விலை என்று 15 நிமிஷம் பேசிவிட்டு தானே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்த எல்லையில் எழுந்து கொண்டான் கிருஷ்ணசுவாமி. படிக்க ஏதாச்சும் புஸ்தகம் இருக்கா என்று கேட்டு சினிமா பத்திரிகையை வாங்கி கொண்டு சலவைக்கு போட்ட துணி காலையில் கட்டாயம் வந்துவிடுமா என்று விசாரித்து கொண்டு படிகள் ஏறி 2வது மாடியில்
வராந்தா கடைசியில் இருந்த தன் அறைக்கு வந்தான். அறையில் டெலிவிஷன், டெலிபோன் எல்லாம் இல்லை. ஆனால் விஸ்தாரமான அறை. கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதற்கான குட்டி ஸ்டூல், ஓர மேஜை இழுப்பறையுடன் அதற்கான நாற்காலி, தகர ஆஸ்ட்ரே, பிளாஸ்டிக் தண்ணீர் ஜக், ஒரு டம்ளர், திறக்கும்போது கதவு அலறும் கபோர்டில் 2 நெளிந்து வளைந்த அலுமினிய ஹேங்கர்கள், அட்டாச்டு குளியலறை, வாசலில் கால் துடைத்து அழுக்கேறின மேட். அந்த சாதாரண அறையின் ஒரே கவர்ச்சி, அதன் சிட் அவுட் கதவு திறந்து வந்து நின்றால் காற்று வருடும், காட்சி வருடும். ஆஹா! கிருஷ்ணசுவாமி கபோர்டுக்குள் வைத்திருந்த சூட்கேஸை சாவி போட்டு திறந்து கைலிக்கு அடியில் அடுக்கி வைத்திருந்த 10-50 ரூபாய் கட்டுக்களை ஒரு தரம் பார்த்து கொண்டு, நல்ல லாட்ஜ் தான், மூடி பூட்டி நாற்காலி ஸ்டூலுடன் சிட் அவுட் வந்தான். ஸ்டூல் மேல் 2 கால்களையும் போட்டுக்கொண்டு புத்தகம் புரட்டி, நடிகை செண்பகா இதுவரை எந்த வெளிநாட்டுக்கும் போனதில்லை என்கிற தகவலை தன் அறிவு வங்கியில் சேர்த்து கொண்டு அடுத்த தகவலுக்கு தாவினான். டைரக்டர் கே. பாக்யராஜ் இனி நடிக்கப் போவதில்லை. டைரக்டர் கே.எஸ். அதியமான் இனி நடிக்கப் போகிறார். மந்திரா தெலுங்கில் பிஸி. மீனா இடுப்பில் ஆபரேஷன் எதுவும் செய்து கொள்ளவில்லை. ஒரு வாரப்பத்திரிகை மேல் பாரதி ராஜா கோபம். முதல் காப்பி தயாராகி பிரிண்ட் போடாமல் 1000 படங்கள் லேபில் உறங்குகின்றன. ஒரு கட்டத்தில் சினிமா தகவல்கள் போதும் என்று திகட்டி புத்தகத்தை தூக்கி போட்டுவிட்டு சிகரெட் பிடித்தான். அது முடிந்ததும் நேரம் பார்த்தால் இப்போதுதான் 7 ஆகியது. பேசாமல் ஏதாவது சினிமாவுக்கு போயிருக்கலாம். 50,000 லாட்ஜ் அறையில் வைத்துவிட்டு சினிமாவில் மனசு எப்படி ஒட்டும்? சரி, நேரத்தை கொல்வதெப்படி? கட்டில் மேல் தான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிய பொருள்களின் கேரி பேக் கண்ணில் பட அந்த சீட்டுக்கட்டை எடுத்து வந்தான். எதிரே ஒரு ஆசாமி இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு களைத்து போட்டு ஆட ஆரம்பித்தான். என்ன சார், தனியா ஆடிக்கிட்டு இருக்கீங்க? குரல் கேட்டு நிமிர்ந்தால் பக்கத்து சிட் அவுட்டில் அவர். ஒரு லுங்கியை தொந்தி வயிற்றின் மேல் தொப்புள் தெரிய கட்டியிருந்த அவரின் வெற்றுடம்பில் தீவு தீவாக சதை திகட்டல். தலையில் காதோரங்களில் மட்டும் சாஸ்திரத்திற்கு முடி, நரைத்த முடி, டூத் பிரஷ் போல குத்தின முடிகளுடன் மீசை, நட்ட நடு மார்பில் ஒரு கொத்து நரை, போட்டிருந்த செயின் கழற்றி உள்ளங்கையில் வைத்தால் கை கீழே இறங்கிவிடும். கழுத்து பகுதி மடிப்புகள் மறைந்திருக்க திடீரென்று ஆரம்பித்து ஓம் டாலருடன் தொங்கி நான் பசை பார்ட்டி என்று சொன்னது. 10ல் 6 விரல்களில் மோதிரங்கள். கண்டிப்பாக மணி விழா கொண்டாடியிருப்பார். பொழுது போகல, அதான் என்றான் கிருஷ்ணசுவாமி. அவர் அங்கேயே நின்று இங்கேயே கவனிப்பதால் தொடர்ந்து கற்பனையாய் ஆட கூச்சப்பட்டு நிறுத்தி, நீங்க என்றான். ஏதாவது பேச வேண்டுமே என்று மரியாதைக்காக இவனும் எழுந்து கைப்பிடி சுவரை பிடித்து கொண்டு நின்றான். என் பேரு சூரியமூர்த்தி. எனக்கு ஊரு பொள்ளாச்சிங்க. பிராண்டு போட்டு கடலை எண்ணெய் வியாபாரம்ங்க. தொழில் சம்பந்தமா வந்தனுங்க. வசூல் வேலைங்க. வழக்கமா இங்கதானுங்க தங்கி போறது. இங்க வசதி எக்ஸ்ட்ரா இல்லங்க. ஆனா பெரிய ஹோட்டலுங்கள்ல சாப்பாடு கொண்டு வர்றவன் கிட்ட இங்கிலீஷ்ல பேச கஷ்டங்க. நமக்கு எப்படிங்க தொழிலுங்களா? அழகான ராகத்தில் கோவை தமிழ் அவரிடம் விளையாடியது. இல்ல சார், திருச்சியில ஒரு பிரைவேட் கம்பெனில. இவர் என்ன விசாரிக்க போகிறாரா? இருக்கேன், கடன் வாங்க வந்தேன் என்றா சொல்வது? நானும் கலெக்ஷனுக்காகத்தான் வந்தேன். ஒரு பார்ட்டி 12 லட்சம் தரணும். அதட்டி உருட்டுனதுல இன்னைக்கு 50,000 கொடுத்தான். இது சொல்ல தேவைதானா? நாளைக்கு நைட்டு தான் ஊருக்கு போறேன். எனக்கு சினிமா பிடிக்காது, அதான் ரூம்லயே இருந்துட்டேன். ரைட்டுங்க, பேரை சொல்லலையே. சாரி கிருஷ்ணசுவாமி. கிளப்புக்கு போவீங்களா? கிளப்புக்கு என்ன சொன்னால் பெருமை? அப்பப்போ போவேன் சார். ஏதாச்சும் ஒரு டைம் பாஸ் வேணாமா? உங்க கிளப்ல எல்லாம் 220 நாக் அவுட்டுங்களா இல்ல 320ங்களா? தனக்கு சுவாரஸ்யமுள்ள ஒரு விஷயம் பற்றி ஆர்வமாக அவர் விசாரித்ததில் உற்சாகமாகி போன கிருஷ்ணசுவாமி, 320 ரொம்ப நேரமாகும் சார். 220 தான் ஆடுவோம். ஸ்கூட் கிடையாது. பிடில் 40, ஃபுல் 70. அப்பத்தான் சீக்கிரம் சீக்கிரம் கேம் முடியும் என்றான். ஒரு கேமுக்கு பேஸ் எவ்வளவுங்க? அது 100 ரூபாய் என்று சொல்லாதே, கேவலம். வழக்கமா 1000 சார். சண்டேனா 2000. தீபாவளி பொங்கல் சமயங்கள்ல 5000 கூட வச்சுப்போம். நீங்க கார்ட்ஸ் ஆடுவீங்களா சார்? 4-5 வருஷமாச்சுங்க நிறுத்தி. ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க முடியலங்க. கொஞ்சம் பைல்ஸ் உண்டு. சித்தா மெடிசன்ல இப்ப தேவலங்க. நம்ம ஊர்ல கிளப்புக்கு போறதில்லங்க. ஆறுமுக கவுண்டருன்னு எஸ்டேட் வச்சிருக்காருங்க. அவர் வீட்டு அவுட் ஹவுஸ்ல கூடுறதுங்க. சாதாரணமாவே 10,000க்கு கம்மியா யாரும் உட்கார்றது இல்லங்க. 4 வழியில வருமானம் வர்றப்போ அழிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி வேணாமுங்களா என்று சிரித்த சூரியமூர்த்தி சிரிப்பை நிறுத்தி, எனக்கும் பொழுது போகல, ஆடலாமுங்களா என்றார். திணறினான். அது 10,000 எல்லாம் இழுத்தான். அங்க வச்சுக்கிற தொகை தான் வச்சுக்கணுமா? வேணாம், 5000 வச்சுக்கலாம். அதுக்கு கம்மியா வச்சுக்கிறதுல அர்த்தமே இல்ல. உட்காந்து ஆடுறதுல யாருக்காச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். என்ன சொல்றீங்க? ஐயா வேண்டாம், பெருமிதத்திற்காக தெரியாமல் 1000 கணக்கில் சொல்லி தொலைத்து விட்டேன்.
அதிகபட்சம் 500 தாண்டியதில்லை. பேசாமல் நான் தனியாக ஆடிக்கொள்கிறேன். இல்லை, குப்புறப்படுத்து தலையணையை அணைத்துக் கொண்டு தூங்கிக் கொள்கிறேன். ஆளை விடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தால் இந்த கதைக்கு இந்த இடத்திலேயே முற்றும் விழும் என்பதால், சரி சார், ஆடலாம் என்றான் கிருஷ்ணசுவாமி. அத்தியாயம் 3. சீட்டுக்கட்டையும் பெட்டியில் இருந்து ஒரு 50 ரூபாய் கட்டையும் எடுத்துக்கொண்டு கை நடுங்கியது. சாச்சா, நாமாவது தோற்பதாவது. இந்த சிட் அவுட்டிலிருந்து தாவி அந்த சிட் அவுட்டிற்கு வந்தான் கிருஷ்ணசுவாமி. அறைக்குள் வந்து கட்டிலில் அமர்ந்தார்கள். சூரியமூர்த்தி ஒரு பிரம்மாண்ட ஏப்பம் விட்டு, ஒரு நிமிஷம் என்று தன் வெளிநாட்டு சூட்கேஸை கட்டில் மேல் வைத்து எண்கள் அமைத்து திறந்து ஒரு டப்பாவிலிருந்து சில மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு மறுபடி மூடும் முன்பாக கட்டுக்கட்டாக பணத்தை பார்த்தான் கிருஷ்ணசுவாமி. தண்ணீர் ஊற்றிக்கொண்டு 7-8 மாத்திரைகளை மொத்தமாக விழுங்கிவிட்டு வந்து அமர்ந்தார். கலைங்க தம்பி என்றார். உங்க உடம்புக்கு என்ன சார்? எல்லா சமாச்சாரமும் இருக்கு. பிபி இருக்குங்க, சுகர் இருக்குதுங்க, போன வருஷம் நெஞ்சு வலி வந்துட்டுதுங்க, கோவையில் 15 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தாங்க, இதயத்துல 2 இடத்துல அடைப்புன்னு கண்டுபிடிச்சு பலூன் விட்டு சரி செஞ்சாங்க, மாடிப்படி ஏறாத ஓடாத, இதை திங்காத அதை திங்காதன்னு ஒரு பட்டியலே போட்டு கொடுத்தாங்க. சிலது கடைபிடிப்பேனுங்க, சிலது விட்டுருவேணுங்க. நாக்குக்கு ருசியா 2 பதார்த்தம் சாப்பிட முடியலன்னா அப்புறம் என்னத்துக்குங்க வாழணும்? ஜோக்கர் நான் வெட்டணுங்களா? ஆட்டம் துவங்கியது. ஸ்கோர் எழுத காகிதம் தேடி சூப்பர் மார்க்கெட் பில்லின் பின்புறம் 2 பெயர்களையும் எழுதி கொண்டான் கிருஷ்ணசுவாமி. கவுண்டர் ஆட்டத்தில் அத்தனை கவனம் செலுத்தவில்லை. அவருக்கு டச் விட்டு போனது தெளிவாக தெரிந்தது. டிஸ்கார்ட் செய்ய யோசித்தார். கட்டிலிருந்து கார்டை எடுத்து வைத்துக்கொண்டு சேருமாவென்று நிமிடங்களாக யோசித்து பொறுமை சோதித்தார். அவருக்கு பேச்சில்தான் சுவாரஸ்யம் இருந்தது. அடுத்த எலெக்ஷன்ல அம்மா வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியலங்க, ஓட்டு போடுறதோட சரி, மற்றபடி அரசியல் தெரியாது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்த்தீங்களா, இப்படி சாஞ்சு போச்சு. ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு பிஸ்னஸ் கொழிக்குது சார். ஷேர் வியாபாரம் கவுந்ததால எல்லா பக்கமும் டல்லு தான். ஆமா, பெரிய பெரிய கம்பெனிகளே கதவு முடிட்டாங்களே. அடுத்த ஆட்டத்தில் கிருஷ்ணசுவாமி கேட் பிடிக்க அவர் ஃபுல். சார், பாயிண்ட் நிக்கல என்றான் உற்சாகத்தை அடக்கி கொண்டு. உள்ளுக்குள்ளே அப்பாடா சொல்லிக் கொண்டான். கவுண்டர் சூட்கேஸை எடுத்து வைத்து திறந்து ஒரு 50 ரூபாய் கட்டை எடுத்து தர, இருக்கட்டும் சார், தொடர்ந்து ஆட போறீங்களா? கடைசியா செட்டில் பண்ணிக்கலாம் என்று ஒப்புக்கு பிகு செய்தான். சீட்டாட்டத்துல மட்டும் அப்பப்ப பைசல் பண்ணிடுறது என் பாலிசிங்க, பிடிங்க. இப்ப நான் கலைக்கணுமா? ஆட்டம் தொடர்ந்தது. இப்போது கிருஷ்ணசுவாமி தெம்பாக பேச துவங்கினான். தனக்கு 5000 நஷ்டமானதை ஏதோ தீக்குச்சி கடன் கொடுத்ததை போலத்தான் அவர் எடுத்துக்கொண்டு உற்சாகமாக விளையாடினார். இந்த முறை கவுண்டர் ஜெயிக்க சற்றே ஏமாற்றத்துடன் பெற்ற பணத்தை திருப்பி கொடுத்தான். அடுத்த ஆட்டத்திலும் கவுண்டர் ஜெயித்துவிட எடுத்து வந்த கட்டை பதட்டம் மறைத்து கொண்டு கொடுத்தான். மேல் ஆடலாமா, போதுங்களா? கவுண்டரின் கேள்வி அவனை உசுப்பிவிட, ஆடலாம் சார் என்று சிட் அவுட் டு சிட் அவுட் தாவி சென்று தன் சூட்கேஸை திறந்தான். ஒரு சின்ன தயக்கம் மேலிட்டது. விட்டதை பிடித்தாக வேண்டும். இந்த முறை நான் ஜெயித்து விட்டால் தோற்ற பணம் கிடைத்துவிடும். லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. அதோடு ஆட்டத்தை முடித்துக்கொண்டு வந்து படுத்து விடலாம். அடுத்த ஆட்டத்திலும் அசால்ட்டாக ஆடிய கவுண்டரே வெற்றி பெற வியர்த்து போனான். வெறி உருவானது. இந்த கிழவனை ஜெயிக்காமல் விடுவதில்லை. விடிய விடிய ஆடியாவது தோற்ற பணத்தை மீட்டே ஆக வேண்டும். மீண்டும் தாவல், மீண்டும் பணக்கட்டு, மீண்டும் ஆட்டம், மீண்டும் தோல்வி, மீண்டும். நீங்க டிவில வர்ற கதையெல்லாம் பாக்குறதுண்டா தம்பி? அப்புறம் பேசலாம், முதல்ல கார்டை போடுங்க சார். டென்ஷனாக கடுப்படித்தான். ஏன் இப்படி ஆயிட்டீங்க? ஜாலியா ஆடுங்க தம்பி. பேசாதீங்க சார், 20000 தோத்துட்டேன். என் டென்ஷன் எனக்குத்தான் தெரியும். லேட் பண்ணாம கார்டு போடுங்க. குரலை உயர்த்தினான். அடுத்த ஆட்டத்திலும் கவுண்டர் வெற்றி பெற்று இவன் முகம் கருப்படித்து அசையாமல் உட்கார்ந்திருக்க அவர் கொட்டாவி விட்டார். மணி பார்த்தார். 11:10. ஆட்ட சுவாரஸ்யத்துல நேரம் போனதே தெரியலிங்க. எனக்கு தூக்கம் வருதுங்க. போதும், இத்தோட நிறுத்திக்கலாம் என்றவர் எழுந்து தலையணை கடியில் செருகி வைத்திருந்த அவனிடம் ஜெயித்த பணக்கட்டுகளை எடுத்து சூட்கேஸில் மேலாக அடுக்கி மூடினார். அசையாமல் கட்டிலில் நகத்தால் கீறி கொண்டிருந்த கிருஷ்ணசுவாமியின் கழுத்து நரம்பு வீங்கி வடிந்து கொண்டிருந்தது. தம்பி, நான் சொன்ன விலாசம் மனசுல இருக்குதுங்களா? பொள்ளாச்சி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா வரணும். போங்க, போய் படுங்க. காலையில நான் 8 மணிக்கு புறப்படணுங்க. பொம்மை மாதிரி எழுந்து இவன் சிட் அவுட்டுக்கு வர அவர் சிட் அவுட்டின் கதவை மூடி தாழிட்டு அருகிலிருந்த ஜன்னலை காற்றுக்காக திறந்து வைக்க இவன் தாவி தன் அறைக்கு வந்து கட்டிலில் விழுந்தான். 25,000. 4 மணி நேரத்தில் சட்டென்று காணாமல் போன பணம், கடன் வாங்கிய பணம், கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆகிற கனவில் உழைத்து படித்து ரிஷி பெற்ற மார்க்குகள், நுழைவுத் தேர்வு மார்க்குகள் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும்
இவனை விட சிறப்பான மாணவர்கள் இருந்ததால் கவுன்சிலிங்கில் அவனுக்கு சுயநிதி கல்லூரியில்தான் சீட் கிடைத்து அதில் சேர பணம் கட்ட அந்த செலவு இந்த செலவு என்று சேர்த்து மொத்தமாக பெற்ற 50,000த்தில் பாதி காலி. மீதியை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. இனி மேற்கொண்டு கடன் கேட்கவும் வாய்ப்பில்லை. ஒரு நாளில் சீட்டாட்டத்தில் 25,000 தோல்வி என்பது கிருஷ்ணசுவாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அனுபவம். என்ன செய்ய போகிறேன்? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செய்துவிட்டேன். கிருஷ்ணசுவாமிக்கு முட்டிக்கொண்டு அழுகை வந்தது. அத்தியாயம் 4. நீண்ட நேர யோசனைக்கு பிறகு கிருஷ்ணசுவாமி பக்கத்து அறை கவுண்டர் சூரியமூர்த்தியை எழுப்பி தான் நிலைமையை சொல்லி கெஞ்சி கேட்டு தோற்ற பணத்தை திரும்பி வாங்கிவிடலாம் என்று தீர்மானித்தான். அவர் என்ன நினைப்பார்? என்னவோ நினைத்துவிட்டு போகட்டும். பணமில்லாமல் ஊருக்கு போனால் திலகாவுக்கு என்ன பதில் சொல்வது? ரிஷியின் எதிர்காலம் என்னாவது? கொடுப்பாரா? சீட்டாட்டத்தில் ஜெயித்த காசுதானே. பேச்சில் பெரிய மனுஷத்தனம் இருக்கிறது. வெயிட்டான நபர். 10,000க்கு சீட்டாடும் ஆசாமி. நஷ்டம் எனக்கு ஒன்றும் பொருட்டல்ல என்று நினைத்து கொண்டிருப்பவரிடம் உண்மை நிலையை சொல்லும்போது புரிந்து கொள்ள மாட்டாரா? மனம் இலகாதா? தேவைப்பட்டால் காலில் விழுந்து விடலாம். அவமானம்தான். ஆனாலும் பரவாயில்லை. 4 சுவருக்குள் நடக்கிற விஷயம் யாருக்கு தெரிய போகிறது? மணி பார்த்தான். 1:30. தன் அறையின் சிட்டவுட்டிற்கு வந்தான். கவுண்டரின் குரட்டை சத்தம் எல்லை கடந்து இங்கே கேட்டது. அசந்து உறங்கும் ஒரு ஆசாமியை நடுராத்திரியில் எழுப்பி கேட்டால் எரிச்சல் அடைய மாட்டாரா? காலையில் எழுந்ததும் கேட்டால் என்ன? கிருஷ்ணசுவாமி சிட்டவுட் கதவை தாழிட்டு விட்டு அருகில் இருந்த ஜன்னலின் கதவை திறந்து வைத்த போதுதான் கவனித்தான். என்ன முட்டாள்தனமாக அமைத்திருக்கிறார்கள். சிட்டவுட் வரை யாராவது வந்துவிட்டால் அங்கிருந்து ஜன்னல் வழியாக கையை விட்டு கதவின் தாழ்பாலை சுலபமாக திறக்க முடிகிற மாதிரி இருக்கிறது. இதில் என்ன பத்திரம் இருக்கிறது? திறந்த ஜன்னல் கதவை மீண்டும் மூடிவிட்டு கட்டிலில் படுத்தான். உறக்கம் வராமல் உறுத்தி கொண்டிருந்தது. அதென்ன எனக்கு சீட்டாட்டத்தில் இத்தனை வெறி? புரண்டான். பேராசை. அடுத்தவன் பணத்தை சுலபமாக அடைய ஆசை. புரண்டான். இதுவே நான் ஜெயித்து அவர் கேட்டால் நான் கொடுப்பேனா? புரண்டான். நியாயமான காரணம் சொன்னாலும் கோபம்தான் வரும். அப்புறம் எதுக்குப்பா உட்காந்து விளையாடுன பெரிய புடுங்கி மாதிரி என்று கேட்கத்தான் கேட்பேன். புரண்டான். 4:45 மணி நேரத்தில் மனிதன் 25,000 சுளையாக தட்டி தன் 379 எண் கொண்ட சூட்கேஸுக்குள் அடுக்கிவிட்டாரே. சட்டென்று எழுந்து அமர்ந்தான். அவருடைய சூட்கேஸின் எண்கள். பூட்டை திறக்கும் எண் 379. இது எப்படி என் மனதில் பதிந்தது? அவர் அடிக்கடி சூட்கேஸை கட்டிலில் வைத்து எண்கள் அமைத்து திறந்தபோது எதேச்சையாக கவனித்ததுதான். கிருஷ்ணசுவாமிக்கு இப்போது ஒரு குறுக்கு யோசனை. கவுண்டரிடம் காலையில் உண்மை நிலையை சொல்லி கெஞ்சுவது ஒரு கேவலமான விஷயம்தான். அப்படியே கெஞ்சினாலும் அவர் இறக்கப்படலாம் அல்லது ஆத்திரப்பட்டு தர மறுக்கலாம். தர மறுத்தால் மீறி எதுவும் செய்ய முடியாது. இதெல்லாம் யாரிடமும் சொல்லி நியாயம் கேட்கிற விஷயமில்லை. உன்னை யார் விளையாடி தோற்க சொன்னது என்றுதான் கேட்பார்கள். நான் தோற்ற பணம் கவுண்டரின் பெட்டிக்குள். பெட்டியின் எண் எனக்கு தெரியும். கவுண்டரின் அறைக்குள் சிட்டவுட் வழியாக மிகச் சுலபமாக நுழைய முடியும். ஜன்னல் வழியாக தாழ்பாலை நீக்கலாம். கவுண்டரோ அதிக குரட்டை விட்டு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். பேசாமல் மெதுவாக உள்ளே சென்று ஓசையில்லாமல் பெட்டி திறந்து நான் தோற்ற பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டால், காலையில் அவருக்கு முன்னதாக புறப்பட்டு ஊருக்கு போய்விட்டால், கவுண்டர் தன் பெட்டியில் பணம் குறைவதை எப்போது கண்டுபிடிப்பார் என்று சொல்ல முடியாது. அப்படியே கண்டுபிடித்தாலும் அதை நான் தான் எடுத்தேன் என்று உறுதியாக குற்றம் சாட்ட முடியாது. சந்தேகம் மட்டுமே படலாம். வெறும் சந்தேகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு திருச்சிக்கு என்னை தேடி வந்து கேட்பாரா? அப்படி வந்து கேட்டால் இல்லை என்று சாதிப்பேன். முடியாமல் போனால் கடைசி கட்டத்தில் காலில் விழுந்து விடலாம். அதற்குள் பணம் காலேஜில் கட்டப்பட்டுவிடும். கிருஷ்ணசுவாமி இருந்த குழப்பமான மனநிலையில் நேரடியாக கெஞ்சுவதில் பணம் கிடைக்காமல் போகிற வாய்ப்பும் இருந்ததால் இந்த திருட்டு யோசனை பிடித்து போனது. கிருஷ்ணசுவாமி அதை செயல்படுத்தி விடுவது என்று தீர்மானித்து எழுந்தான். மெதுவாக ஓசையில்லாமல் கதவு திறந்து தன் சிட்டவுட் வந்தான். மேலே வானில் கண் சிமிட்டும் நட்சத்திர பட்டாளம். கீழே சாலை விளக்குகளின் மௌன சிதறல். தவளை சத்தமும் இரவு பூச்சிகளின் சத்தமும் மட்டுமே காற்றில் இருந்தது. அதை வெட்டும் விதமாக கவுண்டரின் குரட்டை. சத்தமின்றி அடுத்த சிட்டவுட் தாவினான். திறந்திருந்த ஜன்னல் வழியாக கைவிட்டு கதவின் தாழை ரகசியமாக தேடி தொட்டுணர்ந்து மில்லிமீட்டராக நகர்த்தினான். கதவை திறந்து கொண்டு அறைக்குள் பிரவேசம். கவுண்டர் இவனுக்கு 70 mm ஏராள முதுகை காட்டி உறங்க இரவு விளக்கொலியில் கபோர்டை சமீபித்தான். திறந்தான். கருப்பு சூட்கேஸ். நகத்தால் நகர்த்தி 379 எண்களை அமைத்தான். திறந்தான். மேலாக அடுக்கியிருந்த 5 50 ரூபாய் கட்டுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு சூட்கேஸை மூடினான். அவசரமாக சிட்டவுட் நோக்கி நடக்க முற்பட்ட போது அரை இருட்டில் நாற்காலியின் ஒரு கால் இவன் காலை தடுக்கிவிட
தடுமாறி விழப்போனவன் பிடிப்புக்காக மேஜையை பிடித்துக்கொள்ள முற்பட்ட போது கை மேஜை மீதிருந்த டம்ளரில் பட்டு டம்ளர் நழுவி பெரிய சத்தத்துடன் கீழே விழுந்து உருள திடுக்கென்று விழித்துக்கொண்டு கவுண்டர் இருட்டுருவமாய் அவனை பார்த்துவிட, ஏய் ஆருடாவன் உச்சக்குரலில் கத்தினார். என்ன சொல்வதென்று புரியாமல் தவித்த கிருஷ்ணசுவாமி சட்டென்று கட்டிலில் கிடந்த தலையணையை எடுத்து அவரை கட்டிலில் தள்ளி முகத்தில் வைத்து சத்தமிட முடியாமல் செய்தான். முரட்டுத்தனமாக தன்னை விடுவித்துக் கொள்ள போராடினார் அவர். அவர் மேல் முழுக்க ஆக்கிரமித்து கொண்டு அவரை திமிர விடாமல் செய்தபடி, நான் திருடன் இல்ல, நீங்க கத்த மாட்டேன்னு சொன்னா நான் விபரமா சொல்றேன் என்று அபத்தமாக பேசினான். கவுண்டர் திடுதிப்பென்று கை கால்களை உதறுவதை நிறுத்தி தன் போராட்டத்தை கரண்ட் கட்டானது போல வாபஸ் வாங்கி கொண்டு விட தலையணையை அவர் முகத்திலிருந்து எடுத்தான். விலகினான். நான் கிருஷ்ணசுவாமி சார், உங்களோட சீட்டாடி தோத்தவன். அத்துமீறி ஏன் உங்க ரூமுக்குள்ள வந்தேன்னு சொல்றேன். முதல்ல எந்திரிச்சு உட்காருங்க சார். கவுண்டர் எழுந்து உட்காரவில்லை. அப்படியே படுத்து கிடந்தார். திடுக்கிட்டான் கிருஷ்ணசுவாமி. அறையின் பெரிய விளக்கை போட்டு பார்த்தான். அவர் மார்பில் மூச்சின் அசைவுகள் இல்லை. ஐயோ என்று அருகில் வந்து மூக்கருகே விரல் வைத்து பார்த்து கவுண்டர் சர்வ நிச்சயமாக இறந்து போனதை உணர்ந்து தன் வாயை பொத்திக் கொண்டான். உடம்பின் சர்வ நரம்புகளும் சுண்டி இழுக்கப்பட்டன. உடனடி வியர்வை. கடவுளே, என்ன இது? கவுண்டர் இறந்து? ஐயோ, நானா? இது கொலையா? கிருஷ்ணசுவாமிக்கு மயக்கம் வந்தது. தடுமாறி கட்டிலில் அமர்ந்தான். சார் எந்திரிங்க என்று விரயமாக அவர் மார்பில் தட்டினான். தன் முகத்தில் அரைந்து கொண்டான். பாவி, நான் பாவி. ஒருவரை என்ன மனிதன் நான். இப்போது என்ன செய்ய வேண்டும்? லாட்ஜ் மேனேஜர் விவேக் ரிசப்ஷன் கவுண்டருக்கு அந்த பக்கம் தரையில் நியூஸ் பேப்பர் விரித்து படுத்திருப்பான். அவனை எழுப்பி விவரம் சொல்லி இவரின் ஊருக்கு தகவல் சொல்ல வேண்டும். அப்படியே அவன் போலீஸுக்கும் தகவல் தந்து என்னாகும்? என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி! கைது செய்யும். பேப்பரில் போட்டோ போட்டு எழுதுவார்கள். திலகா, ரிஷி, அனிதா மூவரும் எப்படி ரோட்டில் நடப்பார்கள்? ரிஷியின் என்ஜினியர் கனவு சர்வநாசம். திலகா தைரியசாலியா? தனியாய் குடும்பம் நடத்துவாளா? நான் ஜெயிலிலிருந்து வரும் வரைக்கும்? ஜெயிலிலிருந்து வருவேனா? தூக்கில் போட்டுவிட்டால்? என் வாழ்க்கையில் இதெல்லாமா? திலகா விஷம் குடித்து விடுவாள். அவள் கோழை. கிருஷ்ணசுவாமி மணி பார்த்தான். 4:05. திடீரென்று உள்ளே ஒரு வைராகியம் ஆஜராகி சல்யூட் அடித்தது. இங்கே நடந்தது யாருக்கு தெரியும்? இந்த லாட்ஜில் நான் ஒரு கஸ்டமர், இவர் ஒரு கஸ்டமர். நான் 3 நாட்களாக தங்கி இருப்பவன். இவர் இன்றைக்குத்தான் வந்தவர். இவருக்கும் எனக்கும் யார் முன்னிலையிலாவது அறிமுகம் நடந்ததா? இல்லை. நானும் இவரும் சிட்டவுட்டில் அறிமுகமானதை யார் பார்த்தார்கள்? யாரும் பார்க்கவில்லை. இருவரும் சீட்டு விளையாடினது யாருக்கு தெரியும்? தெரியாது. இப்போது இந்த நிமிஷம் இங்கே இவர் இறந்து கிடப்பது என் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும். இவ்வளவு அனுகூலங்கள் இருக்க நான் ஏன் தப்பிவிடக்கூடாது? போலீஸ் முட்டாள் இல்லைதான். ஆனால் எல்லா கேஸ்களிலும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுகிறார்களா என்ன? எத்தனையோ ஃபைல்கள் முடிக்கப்படாமல் இல்லையா? ஏன் அந்த குற்றங்களில் குற்றவாளிகள் சாமர்த்தியமாக செயல்பட்டிருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் நான் என்னென்ன சாமர்த்தியங்கள் செய்தால் போலீஸ் பிடியிலிருந்து தப்பலாம்? முதலில் கைரேகை. இந்த அறையில் நான் எதை தொட்டேன்? கிருஷ்ணசுவாமி தன் பனியனை கழற்றினான். அதனால் சூட்கேஸை துடைத்தான். டம்ளரை துடைத்தான். கதவை, ஜன்னலை, ஸ்விட்சை எல்லாம் கவனமாக துடைத்தான். கவுண்டரை பார்த்தான். தூங்குவது மாதிரிதான் படுத்திருந்தார். கொலை என்று சொல்ல எந்த ஆயுதமோ ரத்தமோ வேறு வெளி அடையாளங்கள் எதுவும் இல்லை. கதவோ உள்புறம் சாத்தி இருக்கிறது. சிட்டவுட் கதவை முன்போல மூடி வெளிப்புறத்திலிருந்து ஜன்னல் வழியாக கைவிட்டு தாளிட்டு விட்டால்? காலையில் ரூம் பையன் காஃபி, செய்தித்தாள் இப்படி எதற்காகவாவது வந்து கதவை தட்டுவான். பதில் இல்லை என்றால் இணைந்த குளியலறையில் குளித்து கொண்டிருப்பதாக நினைப்பான். போய்விடுவான். பிறகு அவனோ வேறு யாராவதோ சந்தேகப்பட்டு கதவை உடைத்து உள்ளே வந்து கவுண்டர் இறந்திருப்பதை பார்ப்பார்கள். கொலை என்று நினைக்க என்ன வாய்ப்பிருக்கிறது? வயதானவர், ஏகப்பட்ட வியாதிகள், இதயத்தில் ஆஞ்சியோபிளாஸ்ட் சிகிச்சை செய்து கொண்டவர். உறங்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து நிம்மதியாக போய் சேர்ந்துவிட்டார் என்று நினைக்க மாட்டார்களா? பெட்டியில் பணமும் உடம்பில் நகைகளும் அப்படியே இருக்க கொலை என்று தேவையில்லாமல் யூகம் செய்ய வாய்ப்பே இல்லை. கிருஷ்ணசாமி போர்வையை அவருக்கு கழுத்து வரை போர்த்திவிட்டான். தனது பணக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு சிட்டவுட் வந்தான். பனியனை கைமேல் சுற்றி கொண்டு கதவை மூடி ஜன்னல் வழியாக தாழிட்டுவிட்டு தன் அறையின் சிட்டவுட் வந்து உள்ளே வந்து அதன் கதவை மூடினான். வியர்வையை துடைத்து கொண்டான். ரேகைகளை அழித்து விட்டேன். கதவை தாழிட்டு விட்டேன். கவுண்டர் இயல்பாக உறங்குவது போல அமைத்து விட்டேன். இன்னும் ஏதாவது செய்ய வேண்டுமா? கொலை வழக்குகளில் அழிப்பை என்று சொல்வார்களே, அதாவது சம்பவம் நிகழ்ந்தபோது ஒரு சந்தேகத்திற்கு உரிய நபர் தான் எந்த இடத்தில் இருந்தான் என்று
ஆதாரத்துடன் நிரூபிப்பது. ஒருவேளை நாளை போலீஸ் கவுண்டரின் மரணத்தை இயற்கையான சாவு இல்லை என்று சந்தேகித்து கொலைக்கேசாக பதிவு செய்தால் உடலை பிரேத பரிசோதனை செய்வார்கள். அப்போது முகத்தில் தலையணை அழுத்தியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அதனால் நிகழ்ந்த மரணம் என்பது விளங்கிவிடும். எந்த நேரம் உடலை விட்டு உயிர் பிரிந்தது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு சொல்லிவிடுவார்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த கொலையில் என்னை சம்பந்தப்படுத்தி கொண்டு வந்துவிட்டாலும் நான் தப்பிக்க வேண்டும். எப்படி? கொலை நிகழ்ந்த நேரத்தில் நான் இந்த லாட்ஜிலேயே இல்லை, லாட்ஜை காலி செய்துவிட்டு போய்விட்டேன் என்று ஆதாரபூர்வமாக பதிவு செய்துவிட்டால்? மணி என்ன இப்போது? 4:10. 5 நிமிடங்கள் முன்பாக கொலை நடந்தது. அதாவது 4:05. நான் 2 மணிக்கே லாட்ஜை காலி செய்து விட்டதாக லாட்ஜின் லெட்ஜரில் பதிவு செய்ய முடியுமா? அது எப்படி முடியும்? யோசித்தான் கிருஷ்ணசுவாமி. அதிர்ஷ்டம் இருந்தால் இதை சாதிக்க முடியும் என்று தோன்றியது. உடனே கிருஷ்ணசுவாமி அவசர அவசரமாக தனது பொருள்களை சேகரித்து பெட்டியில் அடைத்தான். உடை அணிந்தான். பெட்டியை தூக்கி கொண்டு ஓசையில்லாமல் புறப்பட்டான். அத்தியாயம் 5. பெட்ரோல் புகட்டப்படுவதை காரில் இருந்தபடியே கவனித்த பரத் மற்றொரு சீருடை ஊழியனிடம் 500 ரூபாயை நீட்டி பில் வேணும் என்றான். சுசீலா அந்த சாக்லேட் பட்டையின் மேலாடை கழற்றி ஜரிகை உள்ளாடையையும் கழற்றி கடித்தாள். பரத் அந்த புதிய ஜென்னை ஸ்டார்ட் செய்து கண்ணாடியை ஏற்றி ஏசி போட்டுக்கொண்டு, எனக்கென்னவோ அனந்தராமன் பொய் சொல்றதாத்தான் படுது என்று வேறு ஏதோ கதையின் 5ஆம் அத்தியாயம் போல பேசினான். என்ன பொய்? என் ஒய்ஃபை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னான். ஆமா, நீயும் தானே பார்த்த அவளை. எப்படி பாவை விளக்கு சிற்பம் மாதிரி ஜிங்குன்னு இருந்தா அவளை போய் எப்படி பிடிக்காம போகும்? தாய்லாந்துல அழகா கூரா செதுக்கி வச்சிருப்பாங்களே இளநீ. ஏய், அந்த இளநிய கடிச்சா எப்படி ஜில்லுன்னு இருக்குமோ அப்படி ஒரு ஜில் ஒரு பார்வையிலேயே கிடைச்சது சுசி. ஒரு பார்வைக்குள்ள இவ்வளவு உணர முடியும்னா ஒரு போர்வைக்குள்ள எவ்வளவு உணர முடியும்? சாக்கடைய சந்தனப்பேலாவில் அள்ளின மாதிரி எதற்கு சந்தம் யூஸ் பண்றதுன்னு இல்லையா பரத்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஹேய், டைம் 9 ஆச்சு. மை காட், பதறினாள். இதுல பதற என்ன இருக்கு சுசி? 7:30 மணிக்கு நான் ஒருத்தரை சந்திக்கணும். சுத்தமா மறந்துட்டேன். புரிஞ்சுக்கோ, நான் பக்கத்துல இருந்தா இந்த உலகம், யூனிவர்ஸ் எல்லாம் மறந்துடும். ஐயோ, அறுக்காதீங்க, வண்டியை திருப்புங்க. உடனே இரு. உடனே என்ன சைக்கிளை திருப்புற மாதிரி தூக்கி திருப்பிட முடியுமா? யூ-டர்ன் வரட்டும். எங்கே போகணும்? மயிலாப்பூர். என்ன இங்க? கலிபோர்னியாவிலிருந்து என் ஃப்ரெண்டு ஸ்னேகா லீவ்ல வந்திருக்கா. ஸ்னேகா? ஆஹா, பேரே ஒரு நெருக்கத்தை சொல்லுது. அவளை கண்டிப்பா நீ எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சே ஆகணும். ஏற்கனவே என் அட்ரஸ் புக்கு நிரம்பி வழியுது சுசி. ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்க முடியல. டைம் இல்லம்மா, புரிஞ்சுக்கோ. அடச்சி, அலையாதீங்க. ஸ்னேகா இங்க இல்ல, அவ வந்திருக்கிறது பொள்ளாச்சிக்கு. மயிலாப்பூர்ல அவ அப்பாவை தான் சந்திக்க போறோம். எதுக்கு? நேத்து அவர் ஃபோன் செஞ்சாரு. ஸ்னேகா எனக்காக 4-5 மியூசிக் சிடி கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அதை அவர் தங்கியிருக்கிற லாட்ஜில் வந்து வாங்கிக்க சொன்னாரு. இவ்வளவுதானா? நோ மீட்டிங் வித் ஸ்னேகா? அப்பாடா. ஆமா, என்ன லாட்ஜ் அது? துர்கா லாட்ஜ். பேரை பார்த்தா ரிசப்ஷன்ல லிப்ஸ்டிக் போட்ட பொண்ணு இருக்க மாட்டான்னு தோணுதே. என்ன முறைக்கிற? வாலிப வயசுமா, மனசு துள்ளலா துடிக்கத்தானே செய்யும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நெருப்பு அணைக்க சொல்லி கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீ தான் கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிற. காதலர்களா இருக்கிறதுல உள்ள சுகம் தம்பதியா மாறினதும் போயிடும் பரத். எந்த பைத்தியக்காரன் அப்படி ஒரு சுயசரித்திரம் எழுதியிருக்கான்? இப்ப என்ன குறைச்சல்? ஐயோ சுசி, பாவம், உன்னை பொத்தி பொத்தி வளர்த்துட்டாங்க. சினிமா பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. காதலோட கிளைமேக்ஸ் முத்தம்னு புரிஞ்சிருக்க. அதான் ஆரம்பம் சுசி. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணா சென்சார்ல புடுங்கிடுவாங்க. நிறைய இருக்கு சுசி. முடிஞ்சா உனக்கு ஒரு பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கணும். ஸ்டாப். சரி, நான் பேசல. வண்டியை நிறுத்துங்க. துர்கா லாட்ஜ் வந்துடுச்சுன்னு சொன்னேன். இவர்கள் இடம் பார்த்து காரை நிறுத்திவிட்டு வந்தபோது துர்கா லாட்ஜ் வாசலில் ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு போலீஸ் ஜீப், 4-5 லத்தி சுழற்றும் காக்கி சட்டைகள், பதறி ஓடும் மக்கள் என்று பரபரப்பாக இருந்தது காட்சி அமைப்பு. அறிமுக கான்ஸ்டபிள், அட நீங்க எங்க சார் என்றார். இந்த லாட்ஜில் தங்கி இருக்கிற ஒருத்தரை பார்க்க வந்தோம். என்ன கலாட்டா? லாட்ஜில் ஒரு ஆள் செத்துட்டாரு. தாழ்பால் போட்டுக்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டாரு. சூசைடோன்னு டவுட் ஆகி எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. கதவை உடைச்சி என்டர் பண்ணோம். சூசைட் மாதிரி தெரியல. இன்ஸ்பெக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. யார் இன்ஸ்பெக்டரு? சபாநாயகம் சார். உங்களுக்கு தெரியுமே, காலையில கண்ணு முழிச்சதும் பபுள் கம்ம வாயில போட்டாருன்னா ராத்திரி படுக்க போறப்பதான் துப்புவாரு. அவரா? சரி, செத்தது யாரு? யாரோ பொள்ளாச்சி கவுண்டர் சார். என்ன பேரு என்றால் அவசரமாக சுசீலா. சூரியமூர்த்தியோ என்னவோ சொன்னாங்க. வயசு இருக்கும் 55. பரத், ஸ்னேகாவோட அப்பா என்றாள். கிரைம் இன்ஸ்பெக்டர் சபாநாயகம் பபுல்கம் என்றபடி சம்பவம் நடந்த 2வது மாடி அறைக்கு மாடிப்படிகளில் அழைத்து சென்றபடி விவரித்தார். காலையில 8 மணிக்கு டாக்ஸி வர சொல்லியிருந்தாரு. டாக்ஸிக்காரன் வந்தாச்சுன்னு சொல்றதுக்காக வந்து கதவை தட்டியிருக்கான். பதில் இல்ல.
குளிக்கிறாரோன்னு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தட்டியிருக்கான். அப்பவும் பதில் இல்ல. லாட்ஜ் மேனேஜர் கிட்ட வந்து சொல்லியிருக்கான். 4-5 பேரா தட்டியிருக்காங்க, கத்தியிருக்காங்க, பதிலே இல்ல. நேர் எதிர்க்க ஒரு சிட் அவுட்டு, ஒரு ஜன்னலும் இருக்கு. ஒரு ஆளு கைப்பிடிச்சு ஏறி சிட் அவுட் வந்து திறந்திருந்த ஜன்னல் வழியா பார்த்திருக்கான். தூங்குற மாதிரி ஆசாமி கிடந்திருக்காரு. ஆனா மார்ல அசைவு இல்ல. ஒருவேளை விஷம் எதுனா சாப்பிட்டிருந்தா என்ன பண்றதுன்னு ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. கதவை உடைச்சு உள்ள போனேன். மேலோட்டமா பார்த்தா சாதாரண சாவு மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா ஆனா போர்வையை எடுத்துட்டு பார்த்தா பெட்டு நனைஞ்சிருக்கு. மூத்திர நாத்தம், படுக்கை விரிப்பு ஒரே கசங்கள், 2-3 அழுக்கு பாத அச்சு பாடியோட 2 பக்கத்துலயும். பாடியோட கால் அளவுக்கு பொருந்தாத அச்சுக்கள். சோ ஒரு போராட்டத்தை சென்ஸ் பண்ண முடியுது. பயத்துல யூரின் போயிருக்கணும். மேலே ஏறி அமுக்கி பிடிச்சிருக்கணும். ஸ்ட்ராங்குலேஷன் இல்ல, மூச்சை பொத்தி இருக்கலாம். போஸ்ட்மார்ட்டத்துல கரெக்டா தெரிஞ்சிடும். யாரு தெரியலையே. விசிட்டிங் கார்டா வச்சுட்டு போவான். செமத்தியா வேலை வச்சிருக்கான். நிறைய விசாரிக்கணும். பொள்ளாச்சிக்கு ஃபோன் போட்டு பேசினேன். வைஃப் இல்லையா, 2 பசங்க, ஒரு பொண்ணு, கூட்டு குடும்பம். யாருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. கடலை எண்ணெய் வியாபாரம், வியாபார விஷயமா தான் வந்திருக்காரு. கொலையா, எங்க அப்பாவையான்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. யாரும் பகை இல்லைன்னு சொன்னாங்க. புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ரூம்ல பணம் காசு வச்சிருந்திருப்பாரே, அந்த மோட்டிவ் இல்ல. ஏன்னா 7-8 பவுன்ல கழுத்துல சங்கிலி கிடக்கு. விரல்ல 6 மோதிரம் அப்படியே இருக்கு. சூட்கேஸை திறந்து பார்த்தேன். 80,000 கட்டுக்கட்டா இருக்கு. பகை இல்ல, பணமும் நோக்கம் இல்லைன்னா அதான் சுத்தல்ல விட போகுதுன்னு சொன்னேன். இதை விட பெரிய கேள்வி ஒன்று இருக்கு சார் என்றாள் சுசீலா. என்ன என்றார் சபாநாயகம். கதை உடைச்சு உள்ள போனோம்னு சொன்னீங்க. நடந்திருக்கிறது கொலைதான்னா வந்தவன் எப்படி உள்ள போய் எப்படி வெளியில வந்தான்? நான் யூகிச்சிட்டேன். ரூம் அமைப்பை பார்த்து நீங்க அதை சொல்லுங்க பார்க்கலாம். செருப்புகளை ஷூவை கழற்றிவிட்டு கான்ஸ்டபிள் நிறுத்தப்பட்டிருந்த அந்த 19ஆம் நம்பர் அறைக்குள் நுழைந்ததும் பரத், சுசீலா இருவரும் கர்ச்சீஃப் எடுத்து மூக்கை பொத்தினார்கள். கவுண்டர் இரவு 4:05 அதே போஸில் கிடந்தார். ஈக்கள் நட்புடன் முத்தமிட்டு கொண்டிருந்தன. ரேகை நிபுணர்கள் அங்கங்கே டஸ்ட் அடித்து ரேகைகளை சேகரித்து கொண்டிருந்தனர். சிட் அவுட் அருகில் இருந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துவிட்டு, இந்த லாட்ஜில் எல்லா ரூம்லையும் இப்படித்தான் வச்சிருக்காங்களா? சிட் அவுட்ல நின்னபடி ஜன்னல் வழியா கைவிட்டு இந்த கதவோட தாழ்பால போடலாம், திறக்கலாம். நீங்க கூட ரூம் கதவை உடைச்சு திறந்திருக்க வேண்டியதில்லை சார் என்றான் பரத். கரெக்ட். ஆனா முன்கூட்டி இது பத்தி தெரியாததால உடைச்சிட்டோம். சோ கொலைகாரன் டிரைனேஜ் பைப்பை பிடிச்சு ஏறி சிட் அவுட் வந்து ஜன்னல் வழியா தாழ்பால திறந்து உள்ள வந்து கொலை செஞ்சுட்டு வந்த மாதிரியே திரும்பி போயிட்டான். இதான் என் தியரி. என்ன சொல்றீங்க? சரியான யூகம்தான். இந்த கதவுல ரேகைகள் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். நான் திறந்து சிட் அவுட் போகலாமா? ஷூர். சிட் அவுட் வந்தார்கள். 2வது மாடி, 20 அடி உயரம். அருகில் டிரைனேஜ் பைப் கீழே இறங்கியது. அதையொட்டி சுவரில் அங்கங்கே காலச்சுக்கள் தெளிவாக பதிந்திருந்தன. இன்ஸ்பெக்டர், பெட்ஷீட் மேல பதிஞ்சிருக்கிற பாத அச்சுக்களும் சுவத்துல பதிஞ்சிருக்கிற இந்த அச்சுக்களும் ஒத்து போகுது இல்லையா? அதான் இல்ல. இல்லையா? சுவத்துல பதிஞ்சிருக்கிற பாத அச்சுக்கள் இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற வாட்ச்மேன் அருணகிரியோடது. நாங்க வர்றதுக்கு முன்னாடியே அவன் ஏறி வந்து பார்த்தானே, அப்போ பதிஞ்சுது. ஆனா அதை தவிர வேற பாத அச்சோ இல்ல ஷூ தடமோ இல்லையே. வந்தவன் சாக்ஸ் காலோட கிளவுஸ் போட்ட கைகளை வச்சு ஏறி மேல வந்திருக்கலாம். இதுல என்ன இடிக்குதுன்னா, பெட்ஷீட் மேல மட்டும் எப்படி பாத அச்சு படும்? சிட் அவுட் வரைக்கும் சாக்ஸ் காலோட மேல ஏறி வந்தவன் அப்புறம் அதை கழட்டிட்டு உள்ள நுழைய வேண்டிய அவசியம் என்ன? சரிதான், நீங்க மண்டைய பிராண்டிக்கத்தான் போறீங்க. ஏன் இன்னும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பாம இருக்கீங்க? ஏசிக்கு தகவல் தந்திருக்கேன். அவர் வரேன் இருக்காரு. வெல், நாங்க புறப்படுறோம் என்றான் பரத். பொள்ளாச்சியிலிருந்து அவங்க வந்ததும் என்ன கான்டாக்ட் செய்ய சொல்லுங்க சார். என் தோழிக்கு ஆறுதல் சொல்லணும் என்றாள் சுசீலா. ஷூர். இவர்கள் கீழே இறங்கி வந்தபோது ரிசப்ஷனில் இருந்த விவேக் அவசரமாக சுசீலா மேல் எழுதியிருந்த வார்த்தையை படித்துவிட்டு அர்த்தம் புரியாமல் குழம்பினான். அத்தியாயம் 6. சாப்பிட்டு முடித்து தட்டு கழுவி அடுக்கலையை திலகா சுத்தம் செய்து கொண்டிருந்த மத்தியானத்தில் அழைப்பு மணி ஒலித்தது. ரிஷி, யாருன்னு பாருடா என்றாள். அண்ணன் தான் கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொல்லிட்டு போச்சேம்மா என்றால் அறைக்குள் கட்டிலில் படுத்திருந்த அனிதா. நான் பார்க்கட்டுமா? வேணாம், நீ எந்திரிக்க வேணாம். திலகா வந்து மேஜிக் ஐ வழியாக பார்த்து ஆச்சரியப்பட்டு அவசரமாக கதவை திறந்து சூட்கேஸுடன் நின்ற கிருஷ்ணசுவாமியை பார்த்து, அட என்னங்க இது, இன்னைக்கு நைட்டு மலைக்கோட்டையில தானே புறப்படுறதா சொன்னீங்க என்றாள். கத்தாத, எல்லா பிளாட்டுக்கும் கேட்கணுமா என்று உள்ளே வந்து, அனிதாவுக்கு எப்படி இருக்கு என்றான். ஜுரம் விட்டு விட்டு வருதுங்க, அதான் ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்லிட்டேன். ஹை டாடி என்று எழுந்தமர்ந்தாள் அனிதா. கட்டிலில் அமர்ந்து அவள் நெற்றி தொட்டு பார்த்து, என்னம்மா கண்ணு, இப்ப எப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கா என்றான்.
இப்போ ஜுரம் இல்லை டாடி. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியா திலகா? காலையில் கூட்டிட்டு போனேன். வைரஸ் ஃபீவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. மாத்திரை கொடுத்துருக்காரு. பயப்பட ஒன்றும் இல்லைன்னாரு. ஆமா, நீங்க ஏன் முன்கூட்டியே புறப்பட்டு? சொல்றேனே, முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டியா? ஐயோ, சாப்பிடலையா? சாம்பார் ரசம் எல்லாம் இருக்கு. சாதம் மட்டும் வச்சுட்டு வந்துடட்டுமா? மாவு இருக்கா? இருக்கு. 2 தோசை ஊற்றி கொடு போதும். ரிஷி எங்க? கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொல்லிட்டு போனான். காலனி கிரவுண்டில் தானே, போய் முதல்ல அவனை கூப்பிடு. தோசை ஊற்றிட்டு தோசை அப்புறம் ஊற்றிக்கலாம். முதல்ல அவனை கூப்பிடு, காரணம் இருக்கு. என்னடி அப்படி பார்க்குற? ஒன்றுமில்ல. ராத்திரி உங்ககிட்ட ஃபோனில் பேசினப்போ அனிதாவுக்கு ஜுரம்னு சொன்னியா? எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. படுத்தா தூக்கம் வரல. என்னென்னவோ தேவையில்லாத நினப்பு. ராத்திரி 2:15க்கு ரூமை காலி பண்ணிட்டு புறப்பட்டுட்டேன். ஏதாச்சும் லாரி பிடிச்சாவது வந்துடணும்னு ஒரு துடிப்பு. எதுவும் கிடைக்கல. எக்மோரில் ஒரு பிரைவேட் பஸ்ஸை பிடிச்சி வந்து சேர்ந்துட்டேன். திலகா போய் ரிஷியை கையோடு அழைத்து வருவதற்குள் கிருஷ்ணசுவாமி ஒரு கைப்பை எடுத்து அதற்குள் 50,000 பணத்தை அடுக்கி வைத்திருந்தான். அப்பா, என்னப்பா ராத்திரி பயந்துட்டீங்களாமே? ஆமா, ஏதோ ஒரு கவலை. விடு. உனக்கு காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்? 41,000 சொச்சம். எப்போ கடைசி தேதி? நாளைக்குப்பா. இன்னைக்கும் கட்டலாமில்ல? ஓ, 5 மணி வரைக்கும் தான் ஆஃபீஸ் இருக்கும். ரைட்டு, ஸ்கூட்டர் சாவி எடு. நீயும் என்னோட வா. முதல் காரியமாக கட்டிட்டு வந்துட்டாதான் எனக்கு நிம்மதி. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? நாளைக்கு இந்த பணம் என் கையில் இல்லாமல் போச்சுன்னா? என்ன சொல்கிறீங்க? நம்ம ஃப்ளாட்டில் திருட்டு பயம் அதிகமாயிருக்கே, அதை சொன்னேன். 50,000 ரொக்கமாக வீட்டில் வச்சுக்கிட்டு நிம்மதியாக தூங்க முடியுமா? சரி, பசிக்குதுன்னு நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை, ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன். ஆமாம், யாராச்சும் ஃபோன் செஞ்சாங்களா? உங்கள் ஆஃபீஸ்லேருந்து மோகன் பேசினாரு. என்னவா? நீங்கள் எப்போ ஊர்லேருந்து வரீங்கன்னு விசாரிச்சாரு. வேற முக்கியமாக எதுவும் இல்லையே? இல்லை, யாராச்சும் ஃபோன் பண்ணுவாங்களா? சும்மா கேட்டேன். நானும் ரிஷியும் போயிட்டு வந்துடுறோம். கிருஷ்ணசுவாமி அவசரமாக ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு ரிஷியை பின்னால் உட்கார வைத்துக்கொண்டு புறப்பட்டான். திருச்சி விமான நிலையம் தாண்டி அனாதையாக இருந்த அந்த தனியார் என்ஜினியரிங் கல்லூரியில் பணம் கட்டி ரசீது வாங்கி கொண்டுதான் பெருமூச்சு விட்டான். தன் பதட்டமான செய்கைகள் மேல் அவனுக்கே ஆச்சரியம் ஏற்பட்டது. இதென்ன திருட்டு பணமா? நான் கடன் வாங்கின பணம். இதில் கொஞ்சம் சீட்டாட்டத்தில் தோற்றேன். எவ்வளவு தோற்றேனோ அவ்வளவு மட்டுமே திரும்ப எடுத்தேன். தோற்றதோ திரும்ப எடுத்ததோ யாருக்கும் தெரியாது. சம்பந்தப்பட்ட ஒரே ஜீவன் அந்த கவுண்டர். அவர்தான் உயிரோடு இல்லை. யார் இந்த பணத்தை பிடுங்கி விடுவார்கள் என்று நான் இப்படி பதட்டப்படுகிறேன். வழியில் தாகத்திற்கு சோடா குடிக்கலாம் என்று சமாதானம் சொல்லி ஒரு பெட்டி கடையில் நிறுத்தி சொன்னதற்காக சோடா வாங்கி கொண்டு மாலை செய்தித்தாள் வாங்கி அதிகம் ஆர்வம் வெளிக்காட்டி கொள்ளாமல் குறிப்பிட்ட செய்தியை தேடினான் கிருஷ்ணசுவாமி. இருந்தது. பொள்ளாச்சி தொழிலதிபர் மர்ம மரணம். இன்று காலை சென்னை மயிலாப்பூரில் ஒரு லாட்ஜில் பொள்ளாச்சியை சேர்ந்த சூரியமூர்த்தி கவுண்டர் என்கிற தொழிலதிபர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். லாட்ஜ் மேனேஜர் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து வந்து அறைக்கதவை உடைத்து பிணத்தை கைப்பற்றினர். இயற்கையான மரணம் இல்லை என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் உண்மை தெரியும் என்றும் வழக்கை பதிவு செய்துள்ள இன்ஸ்பெக்டர் சபாநாயகம் தெரிவித்தார். போலீசார் முழு வேகத்தில் விசாரணையில் இறங்கியுள்ளனர். கர்ச்சீஃப் எடுத்து நெற்றியை துடைத்து கொண்டான். என்ன டாடி, திடீர்னு ஈவினிங் பேப்பர் வாங்குறீங்க என்றான் ரிஷி. எங்க கம்பெனி சம்பந்தப்பட்ட விளம்பரம் ஒன்று கொடுக்கறதா இருந்தோம். அது வந்திருக்கான்னு பார்த்தேன். வந்திருக்கா? வரல, வா போகலாம். குழப்பமான சிந்தனையுடன் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தான். அத்தியாயம் 7. மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் வராந்தாவில் அழுது கொண்டிருந்த ஸ்னேகாவை தன் மார்பில் சாய்த்து முதுகில் தட்டி கொடுத்து தேற்றிக் கொண்டிருந்தாள் சுசீலா. ஸ்னேகாவின் 2 அண்ணன்களும் சோகத்தில் முக்கியெடுத்த முகங்களுடன் சற்று முன் அறிமுகமான பரத்திடம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி கிடைக்க 2 மணி நேரமாகும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அங்க வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாம் கூடிட்டாங்க சார். நீங்க கொஞ்சம் சொல்லி என்று மூக்கு விடைத்தார்கள். இன்ஸ்பெக்டர் சபாநாயகம் போன் மாற்றி போன் பேசி கொண்டிருந்தார். யோ, அறுக்காம கேளு, சொல்லிட்டேன் என்று ஒரு கத்தல் குறுக்கே கடந்து போனது. சென்ட்ரி போலீஸ் ஓரமாக உட்கார்ந்திருந்த பெண்களில் ஒருத்தி ஜாக்கெட்டுக்குள் இருந்து எடுத்து கொடுத்த பீடிக்கட்டை இமைக்கும் நேரத்தில் வாங்கி கொண்டார். போஸ்ட்மார்ட்டம் எங்க நடக்குது சார் என்றான் பரத். ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல தான். இன்னும் முடியல. இப்பதான் போன் செஞ்சேன். அங்க போயும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும். விட்டுட்டா பொள்ளாச்சிக்கு ஓடணும் பரத் என்றார் சபாநாயகம். அப்பாவை இழந்துட்டு துடிக்கிறாங்க. முகம் கூட இன்னும் பார்க்கல. எமோஷன்ல பேச்சே வரல. என்ன கேட்க போறீங்க? வாட்டுடு அட்டாக் வந்து தான் போயிட்டாருன்னு ரிப்போர்ட் ஆயிட்டா ஒரு கேள்வியும் கிடையாது. டாக்டர் கிருஷ்ணகுமார் பார்த்ததுமே சொல்லிட்டாரு சந்தேகத்துக்கிடமா இருக்குன்னு. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்க. மனோகர் என்று மூத்த மகனை அழைக்க சுதாகர் என்கிற இளைய மகனும் வந்து
நாற்காலிகளில் அமர்ந்து வற்புறுத்தலுக்கு பிறகு காஃபி அருந்தினார்கள். மிஸ்டர் மனோகர், லாட்ஜ் ரூம்ல உங்க அப்பா சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாம் கைப்பற்றி எடுத்துட்டு வந்திருக்கோம். லிஸ்ட் தரேன், உடனே ஒப்படைக்க முடியாது. சூட்கேஸை லேபுக்கு அனுப்பணும். சார், அதெல்லாம் என் தங்கையோட ஃப்ரெண்டு சுசீலாவும் சாரும் இங்கே இருக்கிறதால இவங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அப்புறம் நாங்க வாங்கிக்கிறோம். முதல்ல எங்க அப்பா முகம் பார்க்கணும் சார். நேத்து காலையில வந்ததும் போன்ல தெம்பாதான் பேசினாரு. இந்த மரணம் கொஞ்சம் சந்தேகப்படும்படியா இருக்கு சார். நான் போன்ல கேட்டப்பவே பகை யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. நகை பெட்டியில பணம் எல்லாம் அப்படியே இருக்கு. அதனால நோக்கம் புரியல. சார், கொலை நான் சொல்றீங்க என்றான் சுதாகர். சந்தேகப்படுறேன். போஸ்ட்மார்ட்டத்துல கன்ஃபார்ம் ஆயிடும். யாரு எதுக்காக செய்யணும்? ரொம்ப நல்லவர் சார். வருஷா வருஷம் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு 5 ஏழை ஜோடிக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பார் சார். அவரை வாழ்த்துற வாய் தான் அதிகம். ரைட்டு, பெட்டியில 80,000 பணம் இருக்கு. இதுக்கு விளக்கம் தெரியுமா? இது ஊர்ல இருந்து அவர் எடுத்துட்டு வந்த பணமா? இல்ல சார், இங்க ஒரு பார்ட்டி ரொம்ப நாளா பாக்கி பணம் தரணும், 4 லட்சத்து சொச்சம். நானே நேர்ல போய் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருப்பான்னு தயவா கேட்டு வசூல் பண்ணிட்டு வரேன்னு புறப்பட்டு வந்தார் சார். அந்த 80,000 அந்த பார்ட்டி கொடுத்த பாக்கி பணமா தான் இருக்கணும். யார் அந்த பார்ட்டி? மந்தவெளியில அமுதா ஸ்டோர்ஸ்னு ஒரு டீலர் சார். கொஞ்சம் அவருக்கு ஃபோன் செஞ்சு உங்க அப்பாவுக்கு அவர் கேஷ் எதுவும் கொடுத்தாரான்னு கேளுங்க. 80,000 கொடுத்தீங்களான்னு கேட்காதீங்க, எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேளுங்க. மனோகர் டெலிஃபோன் எடுத்து தன் சிறிய டைரியில் எண் பார்த்து கொண்டு, ஹலோ, அமுதா ஸ்டோர்ஸா? நான் பொள்ளாச்சி SM கவுண்டர் பையன் மனோகர் பேசுறேன். யாரு? சண்முகம் அண்ணனா? ஆமாங்க, எங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கு. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல தெரியல. இப்போ நான் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். அப்பா நேத்து உங்க கடைக்கு வந்தாரா? சரி சரி, எவ்வளவு கொடுத்தீங்க? சரி சரி, நான் அப்புறம் பாக்குறேன், நன்றிங்க. பேசி வைத்து விட்டு 80,000 தான் கொடுத்தாராம். கேஷா பேங்க்ல எடுத்து கொடுத்தாராம் என்றான். சென்னையில உங்க அப்பா வேற யாரையாச்சும் சந்திக்கிறதா இருந்தாரா? இங்க அவருக்கு வேற வேலை இல்ல சார். உங்க தொழில்ல போட்டி இருக்கா? அது இல்லாம இருக்குமா சார்? போட்டி காரணமா யாரோடையாவது வியாபார பிரச்சனைகள் உண்டா? அப்படி எதுவும் இல்ல சார். உங்க ஆபீஸ் மில்லுல எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க? 97 பேர் சார். யூனியன் உண்டா தொழிலாளர்களுக்கு? இல்ல சார், எல்லாம் கான்ட்ராக்ட் லேபர் சார். சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறது 7-8 பேர் தான். நான் எதுக்காக இப்படி எல்லாம் கேக்குறேன்னு புரியுது சார். எந்த வகையிலையும் எங்களுக்கு பகை இல்ல சார். ஊர்ல கௌரவமான குடும்பம் சார். உங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் உண்டா? வெத்தலை போடுவாரு, அதுவும் எப்பவும் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, ஐயோ அதெல்லாம் இல்ல சார். அம்மா எப்போ இறந்தாங்க? 7 வருஷம் இருக்கும். சென்னைக்கு அடிக்கடி வருவாரா? 3 மாசத்துக்கு ஒரு தடவை வருவார் சார். வியாபார விஷயமா தான். வேற எங்கே சொந்தக்காரங்க வீடு எதுவும் இல்ல சார். நான் எதுக்கு இவ்வளவு தூரம் மறுபடி கேக்குறேன்னா, இதோ பாருங்க, இந்த பில்ல லாட்ஜ் ரூம் குப்பைத்தொட்டில இருந்து எடுத்தேன். மயிலாப்பூர்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நேத்து சாயங்காலம் 6:10க்கு 2 பேனா, ஒரு போட்டோ ஃப்ரேம், ஒரு சீட்டுக்கட்டு வாங்கியிருக்காரு. இந்த பொருள் எல்லாம் ரூம்லயோ சூட்கேஸ்லயோ இல்ல. இதெல்லாம் எதுக்கு யாருக்கு வாங்கினாருன்னு புரியல. பின்பக்கம் பாருங்க, ஏதோ கணக்கு விபரமும் எழுதி வச்சிருக்காரு. புரியுதா பாருங்க. மனோகரும் சுதாகரும் அதை பார்த்து குழம்பினார்கள். இது என்னன்னு புரியலையே சார். நல்லா யோசிங்க. உங்க வியாபாரத்துல ஏதாச்சும் கொடுக்கல் வாங்கல் விவகாரமா இருக்கலாமா? இன்கம் டாக்ஸ்ல சிக்கிடக்கூடாதுன்னு ஊடகமா வரவேண்டிய தொகை பாக்கிய இந்த மாதிரி எழுதி வைப்பாரா உங்க அப்பா? பரத் வாங்கி பார்த்து, SM LK 2 பார்ட்டிங்க பேரா இருக்கலாம். அங்கங்க வருதே, அதுக்கு விவரம் புரியலையே. ஏன் மனோகர், உங்க வியாபார தொடர்புல மெட்ராஸ்ல SM LK இப்படி சுருக்கமா நீங்க குறிப்பிடுற டீலர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா என்றான். இல்லையே சார். வியாபார பொறுப்புல நீங்க இருக்கீங்களா? நாங்க 2 பேருமே பாத்துக்கிறோம். பெரிய தொழில் சார். இன்னும் 4 பேர் இருந்தாலும் பத்தாது. எங்களுக்கு நல்லா தெரியும் இது வியாபார கணக்கு இல்ல. சொல்லப்போனா இது எங்க அப்பாவோட கையெழுத்து மாதிரியே இல்ல. எதை வச்சு சொல்றீங்க? அவருக்கு லேசா கை நடுக்க உண்டு. இவ்வளவு திருத்தமா நம்பர்களா அவரால் எழுத முடியாது. தவிர நம்பர் 7 எழுதுறப்போ குறுக்க சின்ன கோடு போடுவாரு. இதுல பிளைனா இருக்கு 7. பரத் சபாநாயகத்தை பார்த்தான். இதை எங்க இருந்து எடுத்தீங்க சார்? இவங்க அப்பா தங்கி இருந்த ரூம் குப்பைத்தொட்டில. நேத்து காலையில ரூமுக்கு இவர் வர்றதுக்கு முன்னாடி அதே ரூமை முதல் நாள் யூஸ் பண்ணினவர் போட்ட குப்பையா இருக்குமோ என்றான் மனோகர். இல்ல சார் என்றான் பரத். பில்லுல நேத்து ஈவினிங் 6:10க்கு இந்த பொருள்கள் வாங்கப்பட்டதா கம்ப்யூட்டர் பதிவு செஞ்சிருக்கே. இன்னொரு சான்ஸ் இருக்கு இன்ஸ்பெக்டர். என்ன பரத்? அந்த லாட்ஜில் வேலை பார்க்குற ரூம் பாய்ஸ் எல்லாரையும் விசாரிக்கணும். இந்த பில்லுல குறிப்பிட்ட பொருள்களை வேற ரூம்ல தங்கி இருந்தவங்க யாராச்சும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம். இவன் அந்த பில்லுல கணக்கு எழுதியிருக்கலாம். இவங்க அப்பா ரூமுக்கு ஏதாச்சும் கொடுக்க வந்தவன் இந்த பில்லு தனக்கு தேவையில்லைன்னு கசக்கி குப்பை கூடையில போட்டிருக்கலாம். மேபி விசாரிக்கலாம். நேத்து அவர் ரூம் எடுத்து தங்கினதுல இருந்து அவரை பார்க்கறதுக்காக விசிட்டர்ஸ் யாரும் வரலன்னு வாட்ச்மேனும் சொல்றான்.
மேனேஜரும் சொல்றாரு. கையெழுத்து அவரோடது இல்லைன்னா வேற யாரோ தான் போட்டிருக்கணும். அந்த யாரோ ரூமுக்குள்ள இயல்பா வந்து போக முடியற ரூம்பாயா இருக்கலாம். ஆனா இது என்ன கணக்கு? இந்த ரூம்பாய்ஸ் எல்லாம் பொழுது போகாதப்ப அவங்களுக்குள்ள வித்தியாசமா ஏதாச்சும் விளையாட்டு என்று துவங்கிய பரத் சட்டென்று பிரகாசமாகி இன்ஸ்பெக்டரிடம் இருந்து மீண்டும் அந்த பில்லை வாங்கி பார்த்து, சார், இது சீட்டாட்ட ஸ்கோர். சீட்டாட்டத்துல இப்படித்தான் ஸ்கோர் எழுதுவாங்க. ஈன்னா டிக்ளேர்னு அர்த்தம். எஸ்எம் எல்கேன்னு 2 பேர் 220 பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடி இருக்காங்க. இந்த கேம் 220 எஸ்எம் தாண்டினதும் நின்னுடுச்சு பாருங்க. இதுல எல்கே ஜெயிச்சிருக்கான் என்றான். மனோகர் துடிப்பாக, சார், எங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் உண்டான்னு கேட்டீங்கல்ல? அவருக்கு சீட்டாட்டத்துல ஆர்வம் உண்டு சார். 4-5 வருஷம் முன்னாடி ரெகுலரா சாயங்காலம் ஆனா ஆறுமுக கவுண்டர் வீட்டுக்கு போயிடுவாரு. அங்க ஒரு ஜமாவே இருக்கும். நடுராத்திரி வரைக்கும் ஆடுவாரு. இப்ப நிறுத்திட்டாரு. ஆனாலும் எப்பயாவது பெங்களூர்ல இருந்து எங்க சித்தப்பா வந்தா ஆடுவாரு. அவருக்கு சீட்டாட்டத்துல ஒரு மோகம் உண்டு சார் என்றான். இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இதுல எஸ்எம்னு ஷார்ட்டா குறிப்பிட்டிருக்கிறது சூரியமூர்த்தி தான். யாரோ எல்கேங்கிறவரோட சீட்டாடி இருக்காரு. ஆனா காசு வச்சு ஆடின மாதிரி தெரியல என்றார் சபாநாயகம். எப்படி சொல்றீங்க? சூட்கேஸ்ல வசூல் பணம் 80,000 அப்படியே இருக்கு. மணிப்பர்ஸ்ல 1600 ரூபாய் இருக்கு. இவர் எவ்வளவு எடுத்துட்டு வந்தாருன்னு தெரியாதே. உங்க அப்பா எவ்வளவு பணம் எடுத்துட்டு வந்தாருன்னு தெரியுமா மனோகர்? தெரியும் சார். நான் தான் மில்லுல இருந்து 2000 பணமும் ரயில் டிக்கெட்டும் அவர் கையில கொடுத்தேன். போதுமான்னு கேட்டேன். போதும்னு பர்ஸ்ல வச்சுக்கிட்டாரு. லாட்ஜ் அட்வான்ஸு ரூபாய் 200 கொடுத்திருக்காரு. மிச்சம் 200ல சாப்பாடு மற்ற செலவுகள் இருக்கு என்றார் சபாநாயகம். கணக்கு பார்த்தா அதிகபட்சம் 100 ரூபாய் அவர் தோத்திருக்கலாம். நோ, எங்க அப்பா 100 எல்லாம் வச்சு ஆடி இருக்க மாட்டாரு. ஏன்? அவருக்கு பிடிக்காது. ஆறுமுக கவுண்டர் வீட்ல ஒரு நாக் அவுட்டுக்கு 10,000ன்னு தான் நடக்கும். இவர் அங்க தவிர வேற எங்கேயும் போக மாட்டாரு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் தொகை பெருசா இருக்கணும். இல்லன்னா உக்காந்து ஆடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாரு. பெங்களூர்ல இருந்து வர்ற சொந்த தம்பிக்கிட்டேயே 5,000 இல்லன்னா 10,000ன்னு தான் வச்சு ஆடுவாரு. அப்போ அந்த யாரோ எல்கேயோட காசு வைக்காம விளையாடி இருக்கலாம். பொழுது போகிறதுக்காக விளையாடி இருக்கலாம். ஆனா எங்க அப்பா காசு வச்சுக்காம ஆட மாட்டார் சார். அவருக்கு பிடிக்காது. ஓகே, இந்த எல்கே ஒருவேளை ஹோட்டல் ரூம்பாயா இருக்கலாம் என்றார் சபாநாயகம். அது யாரா இருந்தா என்ன இன்ஸ்பெக்டர்? கவுண்டர் சீட்டு விளையாடி இருக்காரு. இந்த தகவல் என்ன விதத்துல உங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவி என்றான் பரத். கவுண்டரை லாட்ஜ் ரூம்ல வச்சு கடைசியா ஈவினிங் 6 மணிக்கு மேல யாரோ ஒரு எல்கே சந்திச்சு சீட்டு விளையாடி இருக்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா தெரியலையா? அந்த எல்கேவை சந்திச்சு விசாரிச்சா ஏதாவது புது தகவல் கிடைக்கலாம். யோசனையாக தலையசைத்தான் பரத். போன் ஒலிக்க எடுத்து பேசி வைத்த இன்ஸ்பெக்டர், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிடுச்சு, வாங்க பாடியை ஒப்படைக்கிறேன். அப்புறம் இது அப்பட்டமான கொலைதான். கழுத்தெலும்பு லேசா கிராக் ஆகியிருக்கு. மூச்சு குழாய் நசுங்கி இருக்கு. பலாத்காரமா மூச்சு விடுறத தடை செஞ்சிருக்கலாம். இறந்த நேரம் அதிகாலை 4 மணி சுமார்னு சொல்றாரு டாக்டர் என்றார். சற்று விலகி சுசீலா அருகில் நின்றபடி எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஸ்னேகா, மை காட், சுசி, என் டாடி யாருக்கும் துரோகம் நினைக்காதவரு. அவரை போய் யார் அவன்? ராஸ்கல். அவனை கொண்டாந்து என் முன்னாடி நிறுத்து. பிளடி மர்டரர். ஐ மஸ்ட் கிக் ஹிம் டு டெத் என்று வெறி பிடித்தவளாக கத்த சுசீலா அவளை சமாதானப்படுத்தினாள். ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் கவுண்டரின் பாடியை அதன் ஃபார்மாலிட்டிஸ் முடித்து வாங்கி மனோகர் பொள்ளாச்சியிலிருந்து எடுத்து வந்திருந்த டெம்போ வேனில் ஐஸ் பார்களுக்கு மேலே கிடத்தி சோகமாக அனுப்பி வைத்த போது ஸ்னேகா இன்ஸ்பெக்டர் சபாநாயகத்தின் கைகளை பிடித்து கொண்டு, விட்டுடாதீங்க சார், அந்த படுபாவி தூக்குல தொங்கணும் என்று கத்திவிட்டு புறப்பட்டாள். அத்தியாயம் 8. இந்த பேனா ரொம்ப அழகா இருக்கு டாடி. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகட்டுமா ப்ளீஸ் என்றாள் அனிதா கிருஷ்ணசுவாமி கொடுத்த புதிய பேனாவை பார்த்தபடி. எடுத்துட்டு போ என்றான். அந்த போட்டோ பிரேமில் திலகா தங்கள் கல்யாண ஆல்பத்தில் இருந்து தேர்ந்தெடுத்த ஒரு போட்டோவை நுழைத்தபடி, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன், எப்படி திடீர்னு ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு என்றார். பசங்களுக்கு பேனா வாங்கத்தான் அந்த கடைக்கு போனேன். வெறுமனே அது மட்டும் வாங்க கூச்சமா இருந்தது. அப்ப இது கண்ணில் பட்டுது. இதுவும் இந்த 3D சீட்டுக்கட்டும் வாங்கினேன் என்று சீட்டுக்கட்டை பெட்டியிலிருந்து எடுத்தான். ஹை, 3D சீட்டுக்கட்டா என்று ஆர்வமாக வாங்கி பார்த்தான் ரிஷி. நல்லா இருக்குப்பா, இதை நான் வச்சுக்கட்டுமா? படிக்கிற பையன், உனக்கு எதுக்குடா சீட்டுக்கட்டு? எப்பயாவது ஜாலிக்காக ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவேன். அடி செருப்பால என்று ஆத்திரமாக எழுந்த கிருஷ்ணசுவாமி, எத்தனை நாளா இந்த பழக்கம்? நீ ஜென்மத்துக்கும் சீட்டுக்கட்ட தொடக்கூடாது சொல்லிட்டேன். காசு வச்சு ஆடுவியா என்று கத்தினான். அந்த கத்தலில் மூவருமே மிரண்டு போனார்கள். நான் காசெல்லாம் வச்சு விளையாடுறதில்லப்பா, சும்மா ஜாலிக்காக கூட இதை நீ தொடக்கூடாது, புரிஞ்சுதா? கொண்டாங்க என்று பிடுங்கி திலகாவிடம் கொடுத்தான்.
முதல் காரியமா இதை அடுப்புல போட்டு எரி. என்னாச்சுங்க, ஏன் இப்படி எமோஷன் ஆகுறீங்க? நம்ம பிள்ளை அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்க தான் எப்பயாச்சும் ஆடுவீங்க. விட்டாச்சுடி, எல்லாம் விட்டாச்சு, இதை எரிச்சிடு. விட்டாச்சுன்னா எதுக்காக காசு கொடுத்து வாங்குனீங்க? சுதாரித்து கொண்டு, இல்ல இதை என் ஆபீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்காக வாங்கினேன் திலகா. அப்புறம் எதுக்கு எரிக்க சொல்றீங்க? இந்த பையன் சீட்டாடுவேன்னு சொன்னதும் டென்ஷன் ஆயிட்டேன், கொண்டாத. மறுபடி சூட்கேஸில் வைத்தான். அவன் நடவடிக்கைகளின் முரண் புரியாமல் பதட்டமாக பார்த்த திலகா சூழ்நிலையை சீர் செய்யும் நோக்கில், சரி இந்த போட்டோ ஃப்ரேம் என்ன விலைங்க என்றாள். 60 ரூபான்னு ஞாபகம் இரு, பில்லு பார்த்து சொல்றேன். தன் சட்டை பாக்கெட்டில் கைவிட்டு கற்றையாக காகிதங்களை எடுத்து அதில் சூப்பர் மார்க்கெட் பில்லை தேடினான். கிடைக்கவில்லை. சட்டென்று பொறி தட்டியது. கவுண்டரோடு ஆடிய முதல் ஆட்டத்தில் ஸ்கோர் எழுத அந்த பில்லைத்தானே பயன்படுத்தினேன். அந்த ஆட்டம் முடிந்ததும் அதை கசக்கி குப்பை கூடையில் வீசினேன். அடுத்தடுத்த ஆட்டங்களுக்கு ஸ்கோர் எழுத ஒரு விளம்பர நோட்டீஸின் பின்புறத்தை பயன்படுத்தினேன். அந்த நோட்டீஸை பஸ்ஸில் வரும்போது ஞாபகமாக எடுத்து கிழித்து ஜன்னல் வழியாக பறக்கவிட்டேன். ஆனால் முதல் ஆட்ட ஸ்கோருடன் கூடிய அந்த பில் ஞாபகமாக குப்பை கூடையிலிருந்து எடுத்துக்கொள்ள மறந்துவிட்டேனே. அந்த பில்லில் தேதி நேரம் எல்லாம் இருக்கிறதே. பின்புறம் என் கையெழுத்து SMLK என்று இருவரின் இன்சியல்களையும் போட்டு ஸ்கோர் எழுதியிருக்கிறேனே. போலீஸ் அதை கைப்பற்றாமல் இருக்குமா? ஆராய்ச்சி செய்யாமல் இருக்குமா? நானும் கவுண்டரும் சீட்டாடியதற்கு யாருமே சாட்சி இல்லை என்று மனதை திடப்படுத்தியிருந்தேனே. இப்படி லட்டு மாதிரி ஒரு தடயத்தை விட்டுவிட்டு வந்துவிட்டேனே. போலீஸ் என்னை தேடி வருமா? இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்? என்னாச்சுங்க, என்ன யோசனை திடீர்னு? ஏன் இப்படி வேர்க்குது? எல்லாரும் என்ன தனியா விடுறீங்களா? தலை வலிக்குது என்று காட்டு கத்தலாய் கத்தினான் கிருஷ்ணசுவாமி. அத்தியாயம் 9. வேற வேலைகள் நிறைய இருக்கு சுசி நமக்கு என்றான் பரத். ஸ்னேகா எவ்வளவு துடிச்சு போனா பாத்தீங்க தானே என்றாள் சுசீலா. அதனாலதான் கமெண்ட் எதுவும் அடிக்காம பார்வையோட நிறுத்திக்கிட்டேன் என்று பென்சில் சீவினான். ஓகே, இப்ப என்னோட புறப்பட போறீங்களா இல்லையா? எங்க? ஷார்ப்னரில் சேகரமான மரக்குப்பையை தொட்டியில் தட்டினான். அந்த லாட்ஜுக்கு. ஸ்னேகா அப்பாவை கொலை செஞ்சவன கண்டுபிடிச்சே ஆகணும். இன்ஸ்பெக்டர் சபாநாயகம் பார்த்துப்பாரு. அவருக்கு நாம உதவி செஞ்சா தப்பில்ல பரத். அவ என் தோழி. நீங்க ஈடுபடலனாலும் நான் தீவிரமா இருக்கிறதா இருக்கேன். சுசி, பாவம் நீ. பின்புத்திய வச்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிப்ப? வாட் பின்புத்தியா? பெண் புத்தி பின்புத்தின்னு தானே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீ பெண் தானே? என்ன டிஷர்ட் போட்ட பெண்? இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். வெல் பரத், நீங்க என் கூட வாங்க. ஆனா வாயே திறக்கக்கூடாது. முழுக்க நானே விசாரிச்சு நானே முடிவுகள் எடுத்து கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன். அப்படி செஞ்சுட்டா என்ன செய்றீங்க? ஆனந்தத்துல அப்படியே கட்டி பிடிச்சு 10 உம்மா தந்துடுறேன். அலையாதீங்க. எனக்கு பயபக்தியோட மரியாதையோட ஒரே ஒரு சல்யூட் அடிச்சா போதும். ரைட், வாங்க என்னோட. அவர்கள் துர்கா லாட்ஜிற்கு வந்தபோது அதன் மேனேஜர் விவேக் அவள் நீட்டிய விசிட்டிங் கார்டை படிக்காமல் அவள் பனியனில் ஐ எம் எ காம்ப்ளான் கேர்ள் என்பதை படித்து வழிந்த சிரிப்பை அவசரமாக அடக்கி கொண்டு சுவரில் மாட்டியிருந்த பெரிய வட்டவடிவ கடிகாரத்தில் நேரம் பார்த்து கொண்டான். நீங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும் விவேக் என்றாள் சுசீலா. அட, உங்களுக்கு ரொம்ப துப்பறி மூலங்க. எப்படி கரெக்டா என் பேரை? இதுக்கெல்லாம் துப்பறி மூளை வேணாம். வர்றப்ப வாசல்ல நிக்கிற வாட்ச்மேனை கேட்டா போதும் என்றான் பரத். அவனை முறைத்துவிட்டு, பொள்ளாச்சி கவுண்டர் தங்கி இருந்த ரூம் நம்பர் என்ன என்றாள் சுசீலா. 19ங்க. இந்த லாட்ஜில் மொத்தம் எத்தனை ரூம்ஸ் இருக்கு? 34ங்க. அதுல நேத்து எத்தனை ஃபுல்லு எத்தனை காலி? லெட்ஜரை பார்த்து சொல்றேங்க. இதெல்லாம் போலீஸுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் என்று முனகியபடி ஏக்கரா லெட்ஜரில் விரல்களை மேயவிட, எத்தனை ஃபுல்லுன்னு ஒரு கேள்வி போதும். பதில மொத்த ரூம்ல கழிச்சு பார்த்தா எத்தனை காலின்னு தெரியுமே என்றான் பரத் அவள் காதருகில். சைலன்ஸ் என்றாள் அவன் காதருகில். நேத்து 18 ரூம்ஸ் ஃபுல்லுங்க மேடம். ரைட்டு, அந்த 18 ரூம்ல தங்கி இருந்தவங்கல்ல யாராச்சும் காலி பண்ணிட்டாங்களா இல்ல எல்லாரும் இருக்காங்களா? எதுக்கு டபுள் டபுளா கேட்டு அவரை கன்ஃபியூஸ் பண்ற? மேடம், நேத்து தங்கி இருந்தவங்கல்ல 6 பேர் காலி பண்ணிட்டாங்க. காலி செஞ்சவங்க பேரெல்லாம் படிங்க. ஆர் பட்டாபிராமன், எம் கோபாலகிருஷ்ணன், எஸ் ரவிச்சந்திரன், பி சுபாஷ், பி ஆனந்தராமன், எல் கிருஷ்ணசுவாமி. பரத், எல் கிருஷ்ணசுவாமி, சுருக்கமா எல்கே. அந்த சீட்டாட்ட ஸ்கோர்ல அப்படித்தானே போட்டிருந்துச்சு. விவேக், இவர் எந்த ரூம்ல தங்கி இருந்தாரு? 20. எந்த ஊர்? விலாசம் என்ன? திருச்சிங்க. விலாசம் இதோ இருக்கு பாருங்க. சுசீலா அவசரமாக ஒரு காகிதத்தில் லெட்ஜர் பார்த்து விலாசம் எழுதி முடித்ததும், சுசி வேஸ்ட், இங்க பாரு, ராத்திரி 2:10க்கு இவர் காலி செஞ்சிருக்காரு. ஏன்பா, இது ராத்திரி 2:10 தானா இல்ல மத்தியானம் 2:10 என்றான் பரத். மிட் நைட்டு 2:10 தான் சார். சுசி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி சூரியமூர்த்தி இறந்தது அதிகாலை 4 மணிக்கு. இந்த கிருஷ்ணசுவாமி அதுக்கு முன்னாலேயே காலி செஞ்சுட்டு போயிட்டாரு. முகம் கருத்த சுசீலா,
இன்னும் காலி செய்யாமல் தங்கியிருப்பவர்களின் பெயர்களை எல்லாம் பார்த்தாள். எல்கேக்கு பொருத்தமாக எந்த பெயரும் இல்லை. இங்க எத்தனை ரூம் பாய்ஸ்? 3 பேர். அவங்க பேர் என்ன? முருகன், சத்யா, கோவிந்தன். அவங்க 3 பேரையும் கூப்பிடுங்க. ஏற்கனவே போலீஸ் விசாரிச்சதுல நடுங்கி போயிருக்கானுங்க. சரி, கூப்பிடுறேன். சரி, நீ அவங்கள விசாரிச்சுட்டு வா. நான் கார்ல தலேர் மெஹந்தி லேட்டஸ்ட் ஆல்பம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பாக்குற? நீ தான் என்ன இந்த கதையில கௌரவ தோற்றமாக்கிட்டியே என்ற பரத் அவள் முறைக்க முறைக்க வெளியேறி காருக்கு சென்றான். 1 மணி நேரம் கழித்து சுசீலா வந்து ஏறிக்கொண்டு கேசட்டை பிடுங்கி போட்டாள். அவன் சட்டை பாக்கெட்டில் இருந்து செல்போன் எடுத்து எண்கள் தொட்டு, ஹலோ ரவி டிராவல்ஸ், நான் மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நைட் 10 மணிக்கு திருச்சிக்கு பஸ்ஸில் ஏசி கோச்சில் 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணி ஆஃபீஸுக்கு அனுப்பி வச்சிடுங்க. போர்டிங் பாயிண்ட் தீ நகர் என்று வைத்தாள். ஏய், என்னது? விசாரிச்சதுல எனக்கு அந்த திருச்சி எல் கிருஷ்ணசுவாமி மேல சந்தேகமா இருக்கு. அவன் சூரியமூர்த்தி கவுண்டருக்கு பக்கத்துல ரூம்ல தங்கி இருந்த காரணத்தாலையா அவன் தான் 2 மணிக்கே காலி செஞ்சுட்டு போயிட்டானே. அதான் சந்தேகத்தை கிளப்புது பரத். இன்னைக்கு நைட் மலக்கோட்டை எக்ஸ்பிரஸ்ல திருச்சிக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கி இருக்கிறதா விவேக் கிட்ட கிருஷ்ணசுவாமி சொல்லியிருக்கான். ராத்திரி 2 மணிக்கு தூங்கிட்டு இருந்த விவேக்கை எழுப்பி காலி செய்யறேன்னு சொல்லி பில் போட சொல்லியிருக்கான். என்ன இந்த நேரத்துல புறப்படுறீங்கன்னு கேட்டிருக்கான் இவன். அதுக்கு அவன் என்ன சொன்னானா, ஊர்ல என் பொண்ணுக்கு ஜுரம்னு ஃபோன் செஞ்சப்போ என் ஒய்ஃப் சொன்னா, அதுல இருந்து எனக்கு மனசு சரியில்லை, கெட்ட கனவு வந்து முழிச்சிட்டேன், பதட்டமா இருக்கு, உடனே ஊருக்கு போகணும்னு துடிப்பா இருக்கு, ஏதாச்சும் லாரி கிடைச்சா கூட அதுல போயிடுவேன்னு அர்ஜென்ட் செஞ்சிருக்கான். லாஜிக் சரியாத்தானே இருக்கு. அவன் ரெகுலர் கஸ்டமர் இல்ல, ஒரு பேண்ட் சட்டை சலவைக்கு போட்டிருக்கான். அந்த துணியை பத்தி எதுவும் சொல்லல. கெட்ட கனவு அது இதுன்னு சொல்றதுல ஏதோ நாடகம் தெரியுது எனக்கு. அவன் தங்கியிருந்த ரூம் இப்போ காலியா தான் இருக்கு. திறக்க சொல்லி போய் பார்த்தேன். ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா? இல்ல. அந்த ரூமோட சிட் அவுட்ல இருந்து பக்கத்துல கவுண்டர் கொலை செய்யப்பட்ட ரூமோட சிட் அவுட்டை பாக்குறப்போ ஒரு எண்ணம் தோணுச்சு. 2 சிட் அவுட்டுக்கும் நடுவுல 2 அடிதான் பரத். ஒரு ஆள் இங்கிருந்து அங்கே எந்த பயமும் இல்லாம சுலபமா தாவலாம். சோ கிருஷ்ணசுவாமியே அந்த மாதிரி தாவி வந்து கொலை செஞ்சுட்டு அவசர அவசரமா ரூமை காலி செஞ்சுட்டு போயிருக்க கூடாது. அடிப்படையா ஒரு பாயிண்ட் இடிக்கிறது உனக்கு தோணலையா? என்ன டைம்? மரண நேரம் என்ன? காலி செஞ்ச நேரம் என்ன? இது 4 மணி, அது 2:10. பின்ன அதை பத்தியும் யோசிச்சிட்டேன் பரத். கிருஷ்ணசுவாமி கவுண்டரை கொலை செய்யறதுன்னு முடிவு செஞ்சாச்சு. போலீஸ்ல தப்பிக்கிறதுக்காக முதல் காரியமா 2:10க்கு ரூமா காலி செஞ்சாச்சு. பெட்டியை எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரகசியமா வந்து டிரைனேஜ் பைப்பு பிடிச்சு கவுண்டர் ரூமுக்கு வந்து கொலை செஞ்சுட்டு போயிருக்கலாமே. ஏன் இதுலயும் இடிக்கிற விஷயம் இருக்கு. பெட்ஷீட் மேல பாத அச்சுக்கள் இருந்திருக்கு. சுவத்துல இருந்த அச்சுக்களோ வாட்ச்மேனோடது. அவன் காலையில எல்லாரும் பார்க்க ஏறினவன். ரைட்டு. திருச்சியை சேர்ந்த யாரோ ஒரு கிருஷ்ணசுவாமிக்கும் பொள்ளாச்சியை சேர்ந்த யாரோ ஒரு கவுண்டருக்கும் எப்படி நீ முடிச்சு போடுற? மோட்டிவ் வேணுமே. அது இனிமே விசாரிச்சா கிடைச்சிட்டு போகுது. கொலை செஞ்சது கிருஷ்ணசுவாமியோ இல்லையோ, கவுண்டரோட சீட்டு விளையாடினது நிச்சயமா கிருஷ்ணசுவாமி தான். அதை ஒத்துக்கிறீங்களா பரத்? எல்கே இன்சியல் பொருந்துறதால அவரா இருக்கலாம், ஆனா உறுதியா சொல்ல முடியாது. திருச்சிக்கு போய் கிருஷ்ணசுவாமிய சந்திச்சா உறுதியா சொல்லலாம். கவுண்டரை கடைசியா சந்திச்சு பேசின விளையாடின எல்கே இந்த கிருஷ்ணசுவாமியா இருந்தா நமக்கு வேற ஏதாச்சும் தகவல் கிடைக்கலாம். இன்ஸ்பெக்டர் சபாநாயகம் ஏற்கனவே லாட்ஜில் விசாரிச்சாரு. அவருக்கு இந்த எல்கேய சந்தேகப்படணும்னு ஏன் தோணல சுசி? அதானே, சந்தேகப்பட்டு ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரான்னு கேட்டுடணும். சுசீலா மீண்டும் போனில் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேசிவிட்டு, எஸ்ஐ தான் பேசினாரு, சபாநாயகம் பொள்ளாச்சி புறப்பட்டு போயிருக்காராம், வேர்ல ஆரம்பிக்கிறாரு, அதுக்குள்ள நான் பூ பறிச்சிடுறேன். பை உன்னோட நானும் திருச்சிக்கு கண்டிப்பா வரணுமா? ஏன் இங்க என்ன? மீனாட்சி காலேஜில் ஒரு ஃபேஷன் ஷோவுக்கு என்ன ஜட்ஜா கூப்பிட்டுருக்காங்க சுசி. நாளை காலையில் 10 மணிக்கு ப்ரோக்ராம். கேன்சல் பண்ணிடலாம். வேற ஜட்ஜு கிடைக்காம தவிச்சு போயிடுவாங்க சுசி. ஷட்டப். அவங்கள பற்றி தான் உங்களுக்கு கவலையா? பின்ன நான் விதவிதமாக சைட் அடிக்கிற சான்ஸு கெட்டு போகுதேன்னு வருத்தப்படுறேன்னு நினச்சியா? இன்டர்நெட் போட்டதுக்கப்புறம் சலிக்க பார்த்து இப்போ யாரையும் ட்ரெஸ்ஸோட பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது சுசி. அல்பம். இன்டர்நெட் இதுக்கு தான் இருக்கா? உங்களையெல்லாம் நிற்க வச்சு கைப்பையால் அவன் தோலை மொத்தினாள் சுசீலா. கார் அவசரமாக நெளிந்துவிட்டு நேராக பின்னால் வந்த பைக்வாலா வேகம் கூட்டி அருகில் வந்து இடியட் என்று திட்டினது காருக்குள் கேட்கவில்லை. அத்தியாயம் 10. திருச்சி ஹோட்டல் ராஜாலி. வந்ததுமே ரூம் சர்வீஸில் காஃபி குடித்துவிட்டு, யப்பாடா எனக்கு ரொட்டீன் லைஃப்ல இருந்து விடுதலை. கிளாரா டேவிட்டும் நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு செஸ் விளையாடிட்டு இருப்போமா. நீ பாவம் லொங்குன்னு அலைஞ்சு திரிஞ்சு துப்பறிவியான் என்றான் பரத். உங்க யோசனை தான் வேணாம், ஆனா நான் போற இடத்துக்கெல்லாம் நீங்களும் வந்தாகணும். மைண்ட் இட் என்றாள் சுசீலா சூட்கேஸ் திறந்து டவல் எடுத்தபடி. நான் கிளாராவுக்கு வாக்கு கொடுத்துட்டேனே. யாரு கிளாரா?
ரிசப்ஷன்ல பார்க்கல? பருத்தொல்லையால அவதிப்படுறா பாவம். நைட் ஷிப்ட், 8 மணியோட டியூட்டி முடிஞ்சு அதுக்குள்ள இவ்வளவு தகவல் சேகரிச்சிட்டீங்களா? பரத் இஸ் கிரேட்னு ஒத்துக்கிறியா? உதட்டை சுழித்து காட்டிவிட்டு பாத்ரூமுக்குள் நுழைந்த அவளை பின்தொடர்ந்த அவனை பிடித்து வெளியே தள்ளி, என்ன இது என்றாள். நான் போற இடத்துக்கெல்லாம் நீங்களும் வந்தாகணும்னு நீதானே சொன்னடார் என்றவன் லிங்க் சொல்லி முடிப்பதற்குள் முகத்தின் மேல் கதவு சாத்தப்பட்டது. பரத் ஆங்கில செய்தித்தாள் எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து படித்தான். கம்ப்யூட்டர் நிறுவனத்தின் துண்டு பிரசுரம் வழுக்கி கொண்டு மடியில் விழுந்தது. சுசீலா குளித்துவிட்டு வந்து, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க பரத் என்றாள். பரத் டிவி அணைத்து விட்டு எழுந்தான். பரத் குளியல் அறையில் பாட்டு பாடிக்கொண்டே சோப்பு போட்டு கொண்டிருந்த போது வெளியே சுசீலா சிரித்து பேசுவது கேட்டது. யாருடன் போனில் பேசுகிறாள், அதுவும் இப்படி சிரித்து? பரத் அவசரமாக குளித்து முடித்துவிட்டு துண்டு சுற்றி கொண்டு அறைக்கு வர அந்த இளைஞன் காஃபியை ஊற்றி குடித்து கொண்டிருக்க சுசீலா எதிரே பனியன் கல்ச்சரில் இருந்து மாறி சுடிதார் அணிந்திருந்தாள். சிவா, இவர்தான் பரத். பரத், இதான் சிவா, போலாமா சிவா என்று சுசீலா எழுந்து கொண்டாள். அந்த சிவா தன் 2 வீலரோ 4 வீலரோ சாவியை எடுத்துக்கொண்டு எழுந்து கொள்ள, என்ன சுசி, எங்க, யாரு என்று தடுமாறினான் பரத். உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, நான் ஏற்கனவே சிவாவுக்கு போன் பண்ணி ஸ்கூட்டர் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். சிவாவை பாருங்க, எவ்வளவு பங்க்சுவல், நைஸ் பாய். எல்லாம் சரி, சார் யாருன்னு முழுசா அறிமுகப்படுத்தலையே. சொன்னேனே, சிவா. அது வெறும் பேரு. MCA படிச்சிருக்காரு. அமெரிக்கா போலாமா ஹைதராபாத் போலாமான்னு யோசனையில இருக்காரு. சிவாவுக்கு ஏகப்பட்ட ஆஃபர் இல்ல சிவா? சிவா வளர்ப்பு பிராணி போல உடனே தலையாட்டி எஸ் எஸ் என்று விட்டு கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு, எங்கெங்க போகணும் உங்களுக்கு என்றான். போற வழியில சொல்றேன் சிவா. பரத், வரோம். நீங்க இங்கே ஆர்டர் செஞ்சு சாப்பிட்டுருங்க. நாங்க போற வழியில ஏதாச்சும் ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிட்டுட்டு போறோம். பை என்றாள். எப்ப வருவ என்றான் பரிதாபமாக பரத். போன் பண்றேனே. See you சார் என்று மரியாதைக்கு கை குலுக்கி அவன் வெளியேற சுசீலா ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டி செருப்பணியும் போது குறுக்கே கை நீட்டி, அவன் யாருன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா என்றான் பரத். அதான் விவரமா சொன்னேனே. எங்க இருந்து திடீர்னு முளைச்சான்? திடீர்னு முளைக்கிறதுக்கு சிவா என்ன செடியா? 24 வருஷம் முன்னாடி எல்லாரையும் மாதிரி பிறந்தவன் தான். அது சரி, உங்க காது ஏன் திடீர்னு இப்படி சிவப்பா இருக்கு? வேணும்னா டாக்டரை பாத்துருங்க பரத். வரேன். ஏய், நிஜமா நான் வர வேணாமா? கிளாராவோட செஸ் ஆடுங்க பரத். அது நான் சும்மாச்சுக்கும் சொன்னேன். அப்போ நல்லா தூங்குங்க, வந்துடுறேன். சுசீலா நிஜமாகவே வெளியேறிவிட பரத் கொஞ்ச நேரத்திற்கு மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டிருந்தான். இதோ திரும்ப திறந்து உள்ளே வந்து, டென்ஷன் ஆயிட்டீங்களா, வாங்க போலாம், அவனை நான் ஆக்ட் பண்ண சொன்னேன் என்று சொல்ல போகிறாள் என்று நினைத்து கொண்டிருக்க சுசீலா வரவில்லை. 2 மணி நேரம் கழித்து சுசீலா மட்டும் திரும்பி வந்து கைகளை உதறிக்கொண்டு, என்ன பரத், தூங்கினீங்களா என்றாள். பரத் படித்து கொண்டிருந்த புத்தகத்தில் இருந்து ஒரே ஒரு தரம் அவளை பார்த்துவிட்டு மீண்டும் வரிகளில் புதைந்தான். அருகில் வந்து புத்தகத்தை பிடுங்கி வைத்து, கோபமா என்றாள். எனக்கென்ன கோபம்? சிவாவை கழட்டி விட்டுட்டேன் பரத். ஏன், சரியா முத்தம் கொடுக்க தெரியலையா? ஏன் இப்படி பொறாம பிடிச்சு பேசுறீங்க? சிவா என் ஃப்ரெண்டு ஒருத்தியோட தம்பி. எல் கிருஷ்ணசுவாமிய நேரா சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவன் குடும்பம் பத்தி விவரங்கள் சேகரிக்க உதவியா அவனை வர சொல்லியிருந்தேன். தட்ஸ் ஆல். விவரம் சேகரிச்சிட்டியா? அதுக்குத்தானே வெயில்ல அலைஞ்சோம். கிருஷ்ணசுவாமி எல்லோரா இண்டஸ்ட்ரியில உதவி மேனேஜர். கம்பெனியும் ஆபீஸும் இருக்கிறது திருவரம்பூர்ல. இவன் வீடு இருக்கிறது குமரன் நகர்ல. வீட்டுல திலகான்னு ஒரு மனைவி, ரிஷின்னு ஒரு பையன், அனிதான்னு ஒரு பொண்ணு. வாடகை வீடு. பையன் இப்பதான் +2 முடிச்சு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்றதா இருக்கான். பொண்ணு ஸ்கூல் கேர்ள். கிருஷ்ணசுவாமி ஸ்கூட்டர் வச்சிருக்கான். தப்பு தண்டாவுக்கு போகாதவன். அண்ணனுக்கு ஒரே ஒரு வீக்னஸ், காசு வச்சு சீட்டாடுவாரு கிட்டத்தட்ட தினமும். ரைட்டு, மேற்கொண்டு என்ன செய்ய போற? சுசீலா தன் வாட்சை பார்த்து கொண்டு, இப்போ கிருஷ்ணசுவாமி தன் ஆபீஸ்ல இருப்பான், நேரா அவன் வீட்டுக்கு போறோம் என்றாள். அத்தியாயம் 11. யாரு என்றாள் திலகா கதவை திறந்தபடி. வணக்கம், நான் சுசீலா, இவர் பரத். நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோம். டிடெக்டிவ் ஏஜென்சி. கிட்டத்தட்ட போலீஸ்னு வச்சுக்கங்களேன். உட்கார்ந்து பேசலாமா? சகஜமாக உள்ளே வந்து அமர்ந்தார்கள். போலீஸா என்று தயங்கியவள், உட்காருங்க, என்ன விஷயம் என்றாள் பதட்டமாக. முதல்ல அந்த கிரைண்டரை நிறுத்திட்டு வந்தா பேச வசதியா இருக்கும். பரத் அங்கிருந்த செய்தித்தாளை எடுத்துக்கொண்ட பின் சுசீலா கை துடைத்தபடி வந்த திலகாவை உட்காரச் சொல்லி, எங்க உங்க ஹஸ்பண்ட் கிருஷ்ணசுவாமி என்றாள். ஆபீஸுக்கு போயிருக்காரு. ரிஷி? ரிஷி தானே உங்க பையன்? ஆமா, இங்கதான் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாட போனான். அனிதா ஸ்கூலுக்கு போயிருக்கா. எப்படி எல்லாம் கரெக்டா? ஆச்சரியப்பட்டாள். அதான் துப்பறியும் நிறுவனத்தில இருந்து வர்றதா சொன்னமே, விவரம் இல்லாம வருவமா? எல்லோரா இண்டஸ்ட்ரியில தானே கிருஷ்ணசுவாமி உதவி மேனேஜரா வேலை பாக்குறாரு. ஆமா,
என்ன விஷயமா நீங்க? சொல்றேன். நேத்து தானே மெட்ராஸ்ல இருந்து அவர் திரும்பினாரு? ஆமா. அவர் எத்தனை மணிக்கு வந்தாரு? எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? இவர் மெட்ராஸ்ல தங்கி இருந்த லாட்ஜில இவர் தங்கி இருந்த ரூமுக்கு அடுத்த ரூம்ல தங்கி இருந்த ஒருத்தரை யாரோ கொலை செஞ்சுட்டாங்க. அத பத்தி ஏதாச்சும் சொன்னாரா? இல்ல. எப்போ நடந்துச்சு? நேத்து அதிகாலை 4 மணிக்கு. லாட்ஜில தங்கி இருந்தவங்க, காலி செஞ்சவங்க எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். இந்த கேஸ்ல போலீஸுக்கு நாங்க உதவுறோம். கிருஷ்ணசுவாமி ரூமை எத்தனை மணிக்கு காலி செஞ்சாருன்னு தெரியுமா? ராத்திரி 2:15 மணிக்கு காலி செஞ்சதா சொன்னாரு. எதுல புறப்பட்டு எப்ப இங்க வந்து சேர்ந்தாரு? 6:30 மணி பஸ்ன்னு சொன்னாரு. வீட்டுக்கு வந்தப்போ 2 மணி இருக்கும். நான் அவர் ஆபீஸ் அட்ரஸ் தரேன். அங்க போய் அவரை விசாரிங்களேன். போகத்தான் போறோம். உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க. ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ்ல நேத்து ராத்திரி புறப்பட்டு இன்னைக்கு காலையில வர்றதா தானே ப்ரோக்ராம். எதுக்கு திடீர்னு 2 மணிக்கு காலி செஞ்சு அதிகாலையில பஸ் பிடிச்சு அப்படி பரபரப்பா வந்து சேர்ந்தாரு? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, ஜுரம். அத போன்ல சொன்னேன். அவருக்கு மனசு சரியில்லையா, தூக்கம் வரலையா, ஏதோ கெட்ட கனவு, பயந்து போய் உடனே புறப்பட்டுட்டாரு. அப்படியா? சரி, மெட்ராஸுக்கு எதுக்கு போனாரு? திலகா மௌனமாக இருந்தாள். செய்தித்தாள் படிக்கும் பரத் முகத்தை பார்த்தாள். இவர் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு? நான் சும்மா இவங்க கூட வந்தேங்க, எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது என்று விட்டு தொடர்ந்து பேப்பர் படித்தான். சொல்லுங்க திலகா, எதுக்கு மெட்ராஸ் போனாரு? நான் குடும்ப விஷயத்தை எல்லாம் சொல்லலாமான்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவருக்கு போன் செஞ்சு கேட்டுக்கிட்டு அப்புறம். நோ, நான் உங்களை விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க யாருக்கும் போன் செய்யக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை நீங்க மறைக்காம சொல்லியாகணும். மிரண்டு போனாள் திலகா. எச்சில் விழுங்கினாள். பரத் பேப்பரை போட்டுவிட்டு எழுந்து, சுசி, நீ விசாரிச்சிட்டிரு, நான் ஒரு வாக் போயிட்டு வரேன் என்று வெளியேறினான். சொல்லுங்க. அவரோட சித்தப்பா சென்னையில இருக்காரு. எங்க பையன் ரிஷிக்கு பிரைவேட் என்ஜினியரிங் காலேஜ்ல தான் சீட்டு கிடைச்சது. அதுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்ல. 50,000 கடன் வாங்க போனாரு. வாங்கிட்டாரா? வாங்கிட்டு வந்து காலேஜ்ல பணமும் கட்டியாச்சு. அதுக்குள்ளையா? எவ்வளவு கட்டுனீங்க? 41,000ன்னு நினைக்கிறேன். நேத்தே கட்டிட்டு வந்தாச்சு. வந்ததுல இருந்து டென்ஷனா இருந்தாரா? ஆமா. ஏன்? தலைவலின்னு சொன்னாரு. அவருக்கு பஸ் டிராவல் ஒத்துக்காது. முதுகு தண்டுல வலி எடுக்கும். அப்போ எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுவாரு. மெட்ராஸ்ல இருந்து அவர் என்ன வாங்கிட்டு வந்தாரு? குழந்தைங்களுக்கு 2 பேனாவும் அதோ அந்த போட்டோ ஃப்ரேமும் வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் ஒரு சீட்டு கட்டு வாங்கிட்டு வந்தாரு. கிருஷ்ணசுவாமி சீட்டு விளையாடுவாரா? எப்பயாவது விளையாடுவாரு. தினமும் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவாரு? 9 ஆயிடும். ஆபீஸ் 9 மணி வரைக்குமா? இல்ல, 5 மணிக்கே முடிஞ்சிடும். இவர் ஓவர் டைம் வேலை செய்வாரு. பொள்ளாச்சி சூரியமூர்த்தி கவுண்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. மேலும் மேலும் விசாரித்து விட்டு விடை பெற்று வெளியே வந்து அருகில் கிரவுண்டில் பொடியன்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தவனை பரத் என்று கத்தி அழைத்து காத்திருந்த பிரைவேட் காரில் ஏறிக்கொண்டார்கள். திருவரம்பூர் என்றாள் சுசி. பரத், நீங்க மோசம். என் பேர் பரத் இல்லைங்க என்றான் டிரைவர். ஒன்ன சொல்லல, ஒட்டு கேட்காம ஓட்டு. ஏன் சுசி என்ன திட்டுற? நான் தனியா கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன்தான். அதுக்காக கொஞ்சம் கூட உதவி செய்யக்கூடாதா? கண்டிஷன் என்ன? நீ தனியா விசாரிச்சு தனியா முடிவுகள் எடுக்கிறதா பேச்சு. நான் குறுக்க பூந்தா எப்படி? அதான் சைலண்டா இருக்கேன். சொல்றதையாவது காதுல கேட்கலாமா? அது தாராளமா கேட்கலாம், சொல்லு. இந்த கிருஷ்ணசுவாமிய நான் டபுள் ஸ்ட்ராங்கா சந்தேகப்படுறேன் பரத். நேத்து வந்ததும் காலேஜுக்கு பணம் கட்ட சித்தப்பா கிட்ட 50,000 கடன் வாங்கி புறப்பட்டவன் அர்த்த ராத்திரியில புறப்படுவானா? அது பாதுகாப்பானதா? முதுகு தண்டுல ப்ராப்ளம் உள்ளவன் பஸ்ல எதுக்கு டிராவல் செய்யணும்? அதுவும் கன்ஃபார்ம்டு ரயில் டிக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு சலவைக்கு போட்ட பேண்ட் சட்டையை பத்தி கூட கவலைப்படாம. அப்படி என்ன அர்ஜென்ட்? பொண்ணுக்கு ஜுரம்னு மனசு பதறி புறப்பட்டதா சொல்றது சும்மா பம்மாத்து. ஒன்னும் பெரிய ஜுரம் இல்ல. அந்த பொண்ணு இன்னைக்கு ஜம்முன்னு ஸ்கூலுக்கு போயிருக்காளே. சூப்பர் மார்க்கெட்ல பேனா ஃப்ரேமு சீட்டு கட்டு வாங்கினது இவன் தான். சோ கவுண்டரோட 7 மணிக்கு மேல சீட்டு விளையாடினவனும் இவன் தான். எல்லாம் ரைட்டு. இந்த ஆள் எதுக்கு அந்த ஆள அனாவசியமா கொலை செய்யணும்? ஜென்ம பகையா? சில பல வருஷங்களுக்கு முன்னால கிருஷ்ணசுவாமியோட தங்கைய யாரோ கற்பழிச்சு அது கவுண்டர் தான்னு தெரிய வந்து பழி வாங்கிட்டானா கிருஷ்ணசுவாமி? அரெஸ்ட் வாரண்ட் கேட்டா மாஜிஸ்ட்ரேட் கிட்ட போலீஸ்காரங்க பொருத்தமா ஒரு காரணம் சொல்ல வேணா? என் சாமர்த்தியமான விசாரணையில கிருஷ்ணசுவாமி வாயில இருந்தே எல்லா உண்மையையும் வரவழைக்கிறேன் பாருங்க. எதுவும் தப்பில்லன்னா நேத்து ஊர்ல இருந்து திரும்பினதுல இருந்து வீட்டுல எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுந்து ஒரே டென்ஷனா எதுக்கு இருக்கணும் என்றாள் சுசீலா. கேளு, நல்லா கேளு என்றான் பரத். அத்தியாயம் 12. பியூன் வந்து பரத் சுசீலான்னு என்று ஆரம்பித்ததும் வரச்சொல்லு என்றான் கிருஷ்ணசுவாமி. சற்று முன் திலகா போன் செய்து அவர்கள் வந்தது விசாரித்தது எல்லாம் சொல்லி இருந்ததால் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். மனதை திடப்படுத்தி வைத்திருந்தான். முகத்தில் கொஞ்சம் கூட குழப்பம் காட்டிவிடக் கூடாது. டிப்ளமேட்டிக்காக, இயல்பாக, சாமர்த்தியமாக எந்த கொக்கி கேள்விகளிலும் மாட்டிக்கொள்ளாமல் பதில் சொல்ல வேண்டும். பரத் சுசீலா உள்ளே வர
வாங்க ப்ளீஸ் என்று நாற்காலிகளை காட்டி புன்னகைத்தான். அமர்ந்ததும் அந்த வசதியான குளிர் அறையை அளவெடுத்தான் பரத். நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோம். பரத் சுசீலான்னு தெரியும். என் வீட்டுக்கு போய் விசாரிச்சிங்களாம். என் வைஃப் போன் செஞ்சு விபரமா சொன்னான். நேத்து ஈவினிங் பேப்பர்ல பார்த்துதான் எனக்கே மர்டர் மேட்டர் தெரியும். ரொம்ப வருத்தப்பட்டேன். உங்களுக்கு என்ன விபரம் தெரியணும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். ஒரு நிமிஷம் என்ற கிருஷ்ணசுவாமி டெலிபோன் எடுத்து, கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு கால்ஸ் எதுவும் கொடுக்காத, என்ன சாப்பிடுறீங்க என்றான். நோ தேங்க்ஸ். சுசீலா டேப் ரெக்கார்டரை எடுத்து மேஜை மேல் வைத்தாள். இது ஒரு ரொட்டீன் என்கொயரி, தட்ஸ் ஆல். போலீஸ் எங்ககிட்ட ஒரு அட்ரஸ் லிஸ்ட் கொடுத்தது. அவங்க எல்லாம் கவுண்டர் மரணத்துக்கு அப்புறம் ஹோட்டல்ல காலி செஞ்சுட்டு போனவங்க. அதுல உங்க அட்ரஸும் இருந்ததால உங்களை தேடி வந்தோம். பரவாயில்ல, நான் என்ன செய்யணும்? உண்மையான தகவல்கள் மட்டும் சொல்லுங்க. யூகமா எதுவும் சொல்ல வேணாம். நீங்க துர்கா லாட்ஜில் எந்த ரூம்ல தங்கி இருந்தீங்க? 20. சூரியமூர்த்தி கவுண்டர் தங்கி இருந்தது உங்களுக்கு அடுத்த ரூம்ல தான். நீங்க அவரை பாத்தீங்களா, பேசினீங்களா? இந்த கேள்விக்கு கிருஷ்ணசுவாமி நேற்றிலிருந்தே தயாராக இருந்ததால், என்னங்க இப்படி கேக்குறீங்க? அவரோட அவர் ரூம்ல உக்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு சீட்டு விளையாடிட்டு இருந்தேங்க என்றான். அப்படியா? எப்போ, எத்தனை மணிக்கு? முந்தா நாள் ராத்திரி 7 மணிக்கு. எனக்கு பொழுது போகாம என் ரூம் சிட் அவுட்ல உட்காந்து தனியா கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தேன். அப்போ அவரு அவரோட சிட் அவுட்ல இருந்து பேச்சு கொடுத்தாரு. அப்பதான் நான் அவரை பார்த்தேன். அவருக்கும் பொழுது போகலன்னு சொன்னாரு. சீட்டு விளையாட கூப்பிட்டாரு. அவர் ரூமுக்கு நான் போனேன். எப்படி போனீங்க? 2 சிட் அவுட்டுக்கும் நடுவுல இடைவெளி பெருசா இல்ல. ஜஸ்ட் தாண்டி அந்த பக்கம் போயிட்டேன். என்ன விளையாடினீங்க சார்? சீட்டு கட்டுன்னு சொன்னேனே. அதுல என்ன விளையாட்டு? ரம்மி தான். 220 பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடினோம். காசு வச்சு விளையாடினீங்களா? சாச்சா, சும்மா ஒரு சுவாரஸ்யத்துக்காக தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு மறுநாள் காலையில டிஃபன் வாங்கி கொடுக்கணும்னு பேசி அதைத்தான் பந்தயமா வச்சுக்கிட்டோம். சரி, எத்தனை கேம் விளையாடினீங்க? ஒரே ஒரு கேம் தான். யாரு ஜெயிச்சது? நான் தான் ஜெயிச்சேன். அப்புறம் அவருக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னாரு. மாத்திரை எல்லாம் போட்டுக்கிட்டாரு. நான் குட் நைட் சொல்லிட்டு மறுபடியும் என் ரூமுக்கு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு தூக்கம் வரல. என் பொண்ணு அனிதாவுக்கு ஜுரம்னு என் ஒய்ஃப் ஈவினிங் போன்ல சொன்னதுல இருந்து வேண்டாத கற்பனைகள். எனக்கு அவர்னா உசுறு. மனசு பிசைஞ்சுது. தூங்க முயற்சி செஞ்சேன். அவ செத்து போற மாதிரி கனவு. அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்தேன். பதட்டமா இருந்துச்சு. உடனே திருச்சிக்கு வந்துடணும்னு தோணுச்சு. அவசரமா எல்லாம் பேக் பண்ணி லாட்ஜ காலி செஞ்சுட்டு புறப்பட்டுட்டேன். அப்போ என்ன மணி இருக்கும்? நான் அது கூட பார்க்கலங்க. மேனேஜரை எழுப்பினேன். விவரம் சொன்னேன். அவன் லெட்ஜர்ல காலி செஞ்ச நேரம் எழுதுறப்போ வால் கிளாக் பார்த்து, என்ன சார் 2:10 ஆகுது, இந்த நேரம் என்ன பஸ் கிடைக்கும்னு கேட்டப்பதான் அது அன்டைம்னு புரிஞ்சுது. பரவாயில்லன்னு வெளியில வந்து நடந்தேன். ஒரு ஆட்டோ பிடிச்சி எக்மோர் வந்தேன். பிரைவேட் பஸ் ஓட்டுறவங்கள விசாரிச்சேன். காலையில 6:30 மணிக்கு முன்னாடி எந்த பஸ்ஸும் இல்லைன்னு சொன்னாங்க. அங்கேயே குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துக்கிட்டு டீ குடிச்சு சிகரெட் பிடிச்சு டயத்தை செலவு செஞ்சு 6:30 மணிக்கு பஸ்ல புறப்பட்டு வந்தேன். கவுண்டர் கொலை செய்யப்பட்டது பத்தி எப்படி தெரியும்? நேத்து ஈவினிங் மாலை முரசுல பார்த்தேன். நீங்க கவுண்டரோட எவ்வளவு நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தீங்க? 1 மணி நேரம் இருக்கலாம். 8, 8:30ன்னு வச்சுக்கலாமா? நீங்க உங்க ரூமுக்கு வந்தப்போ இருக்கலாம். அதுக்கப்புறம் யாரோ வந்து கொலை செஞ்சிருக்கான். எதுக்கு மேடம் இந்த கொலை நடந்திருக்கு? தெரியலங்க. பணம் நகை எல்லாம் அப்படியே இருக்கு. கதவை உடைச்சுதான் போலீஸ் உள்ள போச்சு. அப்படியா? அப்ப வந்தவன் எப்படி வந்தான் என்றான் கிருஷ்ணசுவாமி அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு. அவர்கிட்ட சீட்டாடினப்போ என்ன பேசுனீங்க? அப்பதான் அறிமுகமானவர்கிட்ட என்ன பேச முடியும்? பொதுவா நாட்டுல இன்னைக்கு உள்ள பிரச்சனைகளை பத்தி பேசினோம். தன் பர்சனல் மேட்டர் ஏதாச்சும் சொன்னாரா? தனக்கு பிரஷர் சுகர்னு எல்லா ப்ராப்ளமும் உண்டுன்னு சொன்னாரு. தன் தொழில் பத்தி சொன்னாரு. தனக்கு யாராச்சும் பகை இருக்கிறதா சொன்னாரா? இல்ல. அப்படியே இருந்தாலும் அப்பதான் அறிமுகமான என்கிட்ட சொல்லுவாரா? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சார் ஏன் எதுவும் கேட்கல? பரத் சிரித்து, மேடம் தட உத்தரவு வாங்கியிருக்காங்க. ஆனாலும் நீங்க ஆசைப்பட்டதுக்காக ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 2:10க்கு மயிலாப்பூர்ல ரூமை காலி செஞ்சிருக்கீங்க. 6:30 மணிக்கு எக்மோர்ல பஸ் பிடிச்சிருக்கீங்க. மயிலாப்பூர்ல இருந்து எக்மோர் ஆட்டோல வர்றதுக்கு, அதுவும் டிராபிக் இல்லாத அந்த நேரம், அதிகபட்சம் 15 நிமிஷம் ஆகலாம். சோ 2:30 to 6:30 எக்மோர்ல சும்மா 4 மணி நேரம் நீங்க உலாத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதுவும் கையில 50,000 ரொக்கம் வச்சுக்கிட்டு. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் அபத்தமா படலையா மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி என்றான். நீங்க கேட்ட மாதிரி தான் என் பொண்டாட்டியும் என்ன பொறுப்பில்லாம அஜாக்கிரதையா இருந்திருக்கீங்களேன்னு சத்தம் போட்டா. நான் ஏதாச்சும் லாரி பிடிச்சு புறப்படுறதா பிளான் பண்ணி தான் ரூமை காலி செஞ்சேன். லாரி எதுவும் கிடைக்கல. பதட்டமா ரூமை காலி செஞ்சுட்டேன். மறுபடி எக்மோர்ல இருந்து 2 மணி நேரத்துக்காக ரூம் போட விரும்பல. அதனால அங்கேயே நடந்துகிட்டு இருந்துட்டேன். இதோ பாருங்க சார், நீங்க என்ன சந்தேகப்படுறது அனாவசியம். சென்னையில உங்களுக்கு 50,000 கடன் கொடுத்த உங்க சித்தப்பா அட்ரஸ் கொஞ்சம் தர முடியுமா என்றாள் சுசீலா. தாராளமா
என்று ஒரு சிறிய மெமோ காகிதத்தில் எழுதி கொடுத்தான் கிருஷ்ணசுவாமி. அவ்வளவுதானே என்றான். நீங்க எந்த தகவலும் மறைக்கலையே என்றாள். இல்லைங்க, நான் எதுக்கு மறைக்கணும் என்றான். நன்றி. வெளியே வந்தார்கள். அத்தியாயம் 13. ரொம்ப ஓல்டு ஐடியா சுசி, பார்ட்டி ரொம்ப உஷார், இதுல மாட்டவே மாட்டான் என்றான் பரத் ஹோட்டல் அறையில். உங்க யோசனை கேட்டேனா, நான் சொல்றபடி செய்ய போறீங்களா இல்லையா என்றாள் சுசீலா. ஓகே, எனக்கென்ன என்ற பரத் போன் எடுத்து ரிசப்ஷன் மூலமாக கிருஷ்ணசுவாமி அலுவலக நம்பர் டயல் செய்து மறுமுனை எடுக்கப்பட்டதும் ரிசீவரில் கர்ச்சீப் போட்டுக்கொண்டு டெபுட்டி மேனேஜர் மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி ப்ளீஸ் என்று கரகரத்தான். காத்திருந்தான். எஸ், கிருஷ்ணசுவாமி ஹியர். வணக்கம் சார், என் பேரு திவாரி, ஊரு மெட்ராஸ். உங்களை எனக்கு தெரியும். என்ன உங்களுக்கு தெரியாது? ஒரு முக்கியமான விஷயமா உங்களோட தனியா பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அதனால மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்டு வந்தேன் சார். என்ன விஷயம்? கவுண்டர் கொலை விஷயமா தான். வாட் நான்சென்ஸ், கத்தாதீங்க, கொஞ்சம் விபரமா சொல்லட்டுமா? துர்கா லாட்ஜுக்கு 2 பில்டிங் தள்ளி தான் ஒரு மாடி ரூம்ல நான் தங்கி இருக்கேன். பறவைகள் பத்தி ஆராய்ச்சி பண்றவேன் சார். பவர்ஃபுல் பைனாகுலர்ஸ் வச்சு ராத்திரி பகல்னு பார்க்காம மரங்கள்ல அடையிற பறவைகளை, வானத்துல பறக்கிற பறவைகளை பார்த்துக்கிட்டு இருப்பேன் சார். முந்தா நாள் நைட்டு 7 மணி இருக்கும். என் பில்டிங் மொட்டை மாடியில சேர் போட்டு உட்கார்ந்து பக்கத்துல இருந்த மரங்கள்ல பதுங்கின பறவைகளை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சும்மா பார்வையை திருப்பினேன். துர்கா லாட்ஜில் 2வது ஃப்ளோர்ல கடைசி ரூம் சிட் அவுட்ல இருந்து ஒருத்தர் தாவி அடுத்த சிட் அவுட்டுக்கு வந்தாரு. என்னடா இதுன்னு போக்கஸ் செட் செஞ்சு பார்த்தா ரூமுக்குள்ள 2 பேர் சுவாரஸ்யமா சீட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில தான் விஷயம் தெரிஞ்சது. அந்த லாட்ஜில் கவுண்டர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாருன்னு. விசாரிச்சேன். அவரோட சீட்டு விளையாடினது பக்கத்து ரூம் ஆசாமியாச்சேன்னு யோசிச்சு லாட்ஜில் கேட்டா நீங்க காலி செஞ்சுட்டு போயிட்டதா சொன்னாங்க. உங்க பேர் விலாசம் வாங்கிக்கிட்டேன். எதுக்கு சார் நீங்க அவரை கொலை செஞ்சீங்க? என்ன உளறல் இது? நான் யாரையும் கொலை செய்யல. நீங்க பார்த்தது உண்மைதான். நான் அந்த கவுண்டரோட சீட்டு விளையாடினேன். இத பத்தி என்ன டிடெக்டிவ் ஏஜென்சில இருந்து வந்து விசாரிச்சவங்க கிட்டையும் சொல்லிட்டேன். அப்படியா? ஒரு 4 மணி சுமாருக்கு டிரைனேஜ் பைப்பு பிடிச்சு ஒரு உருவம் ஏறி கவுண்டர் ரூமோட சிட் அவுட்ல குதிச்சுது சார். யாருன்னு பார்த்தா முதல்ல சீட்டு விளையாடினா அதே உருவம். ஜன்னல் வழியா கைவிட்டு கதவை திறந்து உள்ள போய் கதவை சாத்திடுச்சு அந்த உருவம். எனக்கு ஒரே தவிப்பா போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உருவம் கதவை திறந்து ஜன்னல் வழியா வந்து டிரைனேஜ் பைப்பு வழியா கீழே இறங்கிடுச்சு. அதாவது நீங்க. இந்த விவரங்களையும் நான் போலீஸ்ல சொன்னா பரவாயில்லையா மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி? எதிர்முனையில் கிருஷ்ணசுவாமி சிரமப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டான். என்னை சிக்க வைக்கும் முயற்சி இது. குரல் மாற்றி பேசுவது அநேகமாக இங்கே வந்த பரத் அல்லது அவர்களின் உத்தரவின்படி வேறு யாரோ. இப்படி ஒரு கற்பனை கதை சொல்லி மிரட்டினால் நான் பயந்து போய் விடுவேனாம். போலீசில் சொல்லாமல் இருக்க எவ்வளவு பணம் வேண்டும் என்று பேரம் பேச துவங்குவேனாம். அதை வைத்து கவுண்டரை நான் தான் கொலை செய்தேன் என்று அவர்கள் உறுதி செய்து கொள்வார்களாம். ஆக என்னை செமத்தியாக சந்தேகப்படுகிறார்கள். நியாயம்தான். ஸ்கோர் எழுதின காகிதம் கிடைத்திருக்கிறது. நான் பக்கத்து அறையில் தங்கியவன், திடீரென்று காலி செய்தவன். 4 மணிக்கு உயிர் பிரிந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கை தகவல் சொல்லியிருக்கும். ஆனால் 2:10க்கு அறையை காலி செய்து விட்டதாக லாட்ஜ் லெட்ஜர் சொல்லியிருக்கும். குழப்பம். ரூமை காலி செய்த பின்னர் நான் டிரைனேஜ் பைப்பு வழியாக கவுண்டர் அறைக்கு வந்து கொலை செய்துவிட்டு திரும்பியிருக்க வேண்டும் என்பது அவர்களின் யூகம். அந்த யூகத்தை உறுதி செய்யவே இந்த பிதட்டல் நாடகம். நான் சிக்குவேனா? உங்க பேர் என்ன சொன்னீங்க என்றான் கிருஷ்ணசுவாமி. திவாரி. நீங்க என்ன பாத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எதுக்காக மெனக்கெட்டு புறப்பட்டு இங்க வந்திருக்கீங்கன்னு புரியல. ஒரு உருவம் டிரைனேஜ் பைப்பு பிடிச்சு ஏறினத இறங்கியத வேடிக்கை பார்த்த நீங்க உடனடியா போலீஸ்ல சொல்ல வேணாமா? ஏன் சார் சொல்லல? போலீஸ்ல சொல்றத விட அது யாருன்னு விசாரிச்சு நேரடியா பேசினா எனக்கு லாபம் கிடைக்குமேன்னு தான். பேத்தல். நான் கௌரவமானவன் சார், குடும்பஸ்தன். என் ஆபீஸ்ல நான் தப்பு செய்ய நினைச்சா மாசம் 30,000 தனியா வருமானம் பார்க்க முடியும். நேர்மையானவன் சார். என் பையனுக்கு காலேஜில் பணம் கட்ட தோதில்லாம 50,000 என் சித்தப்பா கிட்ட கடன் வாங்க வந்தவன். என்ன போய் தேவையில்லாம வம்புல இழுத்து விட பாக்காதீங்க. அப்போ நான் பார்த்ததையெல்லாம் போலீஸ்ல சொல்லிக்கலாம். சொல்லிக்கடா, போடா, வைடா போன. சடக்கென்று எதிர்முனை துண்டிக்கப்பட பரத் மெதுவாக போனை வைத்து தன் முகத்தோடு முகம் வைத்து முழு உரையாடலையும் கேட்டுக்கொண்டிருந்த சுசீலாவை பார்த்து, திட்டு வாங்கி தந்துட்ட, சந்தோஷமா என்றான். இப்பவும் எனக்கு கிருஷ்ணசுவாமி மேல சந்தேகம் நீங்கள பரத். ரொம்ப சாமர்த்தியமா காய் நகர்த்தி இருக்கான்னு தான் படுது. விசாரிச்சப்போ ரொம்ப ஸ்மார்ட்டா பதில் சொல்லியிருக்கான். 2 விஷயம் தொங்கல்ல இருக்கு. கிருஷ்ணசுவாமி எதுக்காக கொன்னான், எப்படி எந்த சமயம் கொன்னான். பரத் பெருமூச்சு விட்டு கட்டிலில் சாய்ந்து கொண்டு சிகரெட் பற்ற வைத்தான். மேற்கொண்டு என்ன செய்ய போற சுசி? புரியலையே. ஒருவேளை அவன் சொன்னதெல்லாம் உண்மையோ, சீட்டு விளையாடினதோட சரியோ? மகள் ஞாபகமா
பதட்டமா ரூமை காலி செஞ்சது உண்மையோ? நாம தான் அனாவசியமா சந்தேகப்படுறோமா? ஒரே குழப்பமா இருக்கு பரத் என்று அப்படியே பல்ட்டி அடித்து பேசினாள். பரத் சிரித்தான், சாம்பல் தட்டினான். என்ன சிரிப்பு? நானா இருந்தா இப்ப வேற ஒரு நடவடிக்கை எடுப்பேன் சுசி. என்ன? இந்த கேஸ் ஓம் பொறுப்புல இருக்கே, இதுக்கு மேல என்னால நகர்த்த முடியல. சவால் வாபஸ். நீங்க இங்க இருந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லு. முழு வேகத்துல இறங்குறேன். நோ, என்னால முடியும் தம்பி. என்ன உறவையே மாத்திர? சுசீலா தீவிரமாக யோசித்தவாறு நடை பயின்றாள். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க யோசனை அவசியமில்ல என்றவள் டேப் ரெக்கார்டரை எடுத்து வைத்துக்கொண்டு கிருஷ்ணசுவாமியின் விசாரணையை ஆரம்பத்திலிருந்து மீண்டும் ஓடவிட்டு கண்களை மூடிக்கொண்டு கேட்டாள். பரத் அரை ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்தான். அவன் தோளை தொட்டாள் சுசி. பரத், யார் செயல்பட்டா என்ன? குற்றவாளி பிடிபடணும், நீதி காப்பாற்றப்படணும், ஸ்னேகாவுக்கு நியாயம் கிடைக்கணும். நமக்குள்ள எதுக்கு ஈகோ? இப்ப நீங்க என்ன செய்வீங்க இந்த ஸ்டேஜ்ல என்றாள். வெரி குட், இப்ப பாரு என்ற பரத் உடன் டெலிபோனை எடுத்தான். சென்னை மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் நம்பரை சொல்லி எஸ்டிடி தொடர்பு கேட்டு பேசி கோவையில் இன்ஸ்பெக்டர் சபாநாயகத்தை எந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் என்று விசாரித்து மீண்டும் அந்த நம்பர் கேட்டு, ஹலோ இன்ஸ்பெக்டர் சபாநாயகமா? நான் பரத், திருச்சி ராஜாளி ஹோட்டல்ல இருந்து பேசுறேன். உங்க விசாரணையில ஏதாச்சும் டெவலப்மெண்ட்ஸ் உண்டா என்றான் பரத். இல்ல சார். ஒன்னு செய்யுங்க, புறப்பட்டு இங்க வாங்க. எல் கிருஷ்ணசுவாமிய அரெஸ்ட் செஞ்சு 2 தட்டு தட்டினா எல்லாம் தெரிஞ்சிடும். ஸ்ட்ராங்கா சஸ்பெக்ட் பண்றேன். இதுக்காகவே புறப்பட்டு வந்து விசாரிச்சோம். அப்படியா? நான் புறப்பட்டு வரேன். பரத் போனை வைத்ததும், என்ன பரத், எந்த ஆதாரத்தை வச்சு ஸ்ட்ராங்கா சந்தேகப்படுறதா சொன்னீங்க? அவன் தான் எதுலையுமே பிடி கொடுக்கலையே. பிடி கொடுத்திருக்கான் சுசி, நீ தான் கவனிக்கல. கேசட்டை இன்னொரு தடவை கேட்டுப்பாரு. எக்மோர்ல பஸ்ஸுக்காக 4 மணி நேரம் பணத்தோட காத்திருந்தது அபத்தம் இல்லையான்னு நான் கேட்டதுக்கு அவன் பதில் சொன்னப்ப வாய் தவறி எக்மோருக்கு வந்தப்புறம் 2 மணி நேரத்துக்காக மறுபடி ரூமுக்கு போக விரும்பலன்னு சொன்னான். கவனிச்சியா? சோ அவன் எக்மோர்ல பஸ்ஸுக்காக காத்திருந்தது 2 மணி நேரம்தான். இது ஒரு பாயிண்ட். அப்புறம் நீ அவன் மனைவிய விசாரிச்சப்போ நான் எழுந்து கிரிக்கெட் விளையாட போனேனே, அது காரணமாத்தான் அங்க விளையாடிட்டு இருந்த ரிஷிய தனியா மடக்கினேன். அப்பா டென்ஷனா இருந்தாருன்னு அவனும் ஒத்துக்கிட்டான். வீட்ல மாலை முரசு இருந்தது, அதுல கொலை செய்தி இருந்தது. ரிஷிய அவங்க வீட்ல ரெகுலரா மாலை முரசு வாங்குறதுண்டான்னு கேட்டேன். இல்ல, நேத்து காலேஜ்ல பணம் கட்டிட்டு வந்தப்போ திடீர்னு அப்பா ஒரு பெட்டி கடையில வாங்கினாரு. நான் கூட கேட்டேன். அவங்க கம்பெனி சம்பந்தப்பட்ட விளம்பரம் ஒண்ணு எதிர்பார்க்கறதா சொன்னாருன்னு சொன்னான். இது கொலைகாரன் சைக்காலஜி. கொலை செய்தி பேப்பர்ல வந்துருச்சான்னு தெரிஞ்சுக்க ஒரு துடிப்பு இருக்கும். இந்த கொலைய பத்தி போலீஸ் என்ன நினைக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் இருக்கும். கிருஷ்ணசுவாமி ஆபீஸ்ல அவன் கூப்பிடுறதுக்காக காத்திருந்த சமயத்துல டாய்லெட் போயிட்டு வந்தேனே, அப்ப நான் அந்த ஆபீஸ்ல விசாரிச்சேன். அவங்க ஆபீஸ்ல கம்பெனி சார்பா எந்த விளம்பரமும் கொடுக்கறதா இல்ல, அதுக்கு அவசியமும் இல்ல. பரத், வாவ் என்றாள் சுசீலா ஓசை வராமல் கைத்தட்டி. எனக்கும் அந்த 2 கேள்விகள் இருக்கு. லாட்ஜ் ரூம் காலி செஞ்ச நேரம் என்ன? 4 மணிக்கு கவுண்டரை இவன் தான் கொலை செஞ்சிருந்தா 2:15 எப்படி காலி செய்ய முடியும்? அடுத்தது மோட்டிவ். அதுவும் ஒரு மாதிரி யூகம் பண்றேன் சுசி. என்ன? கவுண்டரை கொலை செய்யணும்னு கிருஷ்ணசுவாமி முன்கூட்டி திட்டம் போடல. 2 பேருக்கும் வேற எந்த பகையும் இல்ல. திடீர்னு உணர்ச்சி கொந்தளிப்புல கொலை நடக்கலாம். 1 மாசம் முன்னாடி ஒரு கிராமத்துல டீ கடையில சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் கத்தியால குத்திட்டான். எதுக்கு? சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தப்போ இவனுக்கு பிடிச்ச அரசியல் தலைவரை பத்தி அடுத்தவன் கேவலப்படுத்தி பேசியிருக்கான். என் தலைவனை பத்தியாடா சொன்னன்னு இவன் பாஞ்சிட்டான். ஆனா கிருஷ்ணசுவாமி படிச்சவன், குடும்பஸ்தன். அந்த மாதிரி வேற ஏதாச்சும் ப்ரோவோக் பண்ணிருக்கலாம். ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்த சூரியமூர்த்தி கவுண்டர் ஏதாச்சும் ஒரு ஜாதிய பத்தி தரக்குறைவா பேசியிருந்தா, கிருஷ்ணசுவாமி அதே ஜாதிய சேர்ந்தவனா இருந்தா ஒரு ஆத்திரம் வரும் இல்லையா? இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு கிருஷ்ணசுவாமிய கொலை செய்ய தூண்டி இருக்கணும். அது என்ன? கொஞ்சம் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சா கக்கிடுவான். வரட்டும் இன்ஸ்பெக்டர் என்றான் பரத். அத்தியாயம் 14. மாலையில் வந்து சேர்ந்த இன்ஸ்பெக்டரிடம் பரத் தனது யூகங்களை சொல்லியதும், இது போதும் சார் அவனை கைது செய்யறதுக்கு. கைது செஞ்சு சென்னைக்கு கூட்டிட்டு போய் ஸ்பெஷலா விசாரிச்சா எல்லா உண்மையும் வந்துடும் என்று எழுந்தார். சென்னை விசாரணை காவலில் வைக்கப்பட்டிருந்த அறையில் தனக்கு எதிரே நின்றிருந்த இன்ஸ்பெக்டர் சபாநாயகம் மற்றும் அதிகாரிகளை வெறுப்பாக முறைத்தான் கிருஷ்ணசுவாமி. சார், நீங்க எத்தனை விதமா கேட்டாலும், எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். நான் அவரோட கார்ட்ஸ் விளையாடினது மட்டும்தான் உண்மை. மத்தபடி அவரை கொலை செய்ய எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் வீட்டுல சோதனை செஞ்சீங்க. என்ன இந்த கொலையில சம்பந்தப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சதா? இல்ல, பக்கத்து ரூம்ல தங்கி இருந்தேன். கடைசியா அவரை சந்திச்சு பேசினேன். அதனால என்ன கைது செஞ்சு இப்படி விசாரிக்கிறது சரியா? இவ்வளவுக்கும் கொலை நடந்தப்போ நான் லாட்ஜில இல்ல, முன்னாடியே காலி பண்ணிட்டு போயிட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க
என்றான் உறுதியாக. அதிகாரிகள் சன்ன குரலில் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். கதவு திறந்து மற்றொரு உதவி அதிகாரி வந்து ஒரு ரிப்போர்ட்டை இன்ஸ்பெக்டர் சபாநாயகத்திடம் கொடுத்து செல்ல அதை பார்த்துவிட்டு அவன் அருகில் வந்தார். கிருஷ்ணசுவாமி, உங்க கைரேகை தான் அந்த ரூம்ல கிடைக்கலையே ஒழிய உங்க பாத அச்சு பெட்ஷீட் மேல கிடைச்சிருக்கு. எஸ், உங்க பாத அச்சுக்களை லேபுக்கு அனுப்பிச்சோம். ரெண்டும் ஒண்ணுன்னு வந்திருக்கு. இதுக்கு பிறகும் பிடிவாதம் பிடிக்க போறீங்களா? ஒரே ஒரு வினாடி யோசித்தான் கிருஷ்ணசுவாமி. இதானா உங்க சந்தேகத்துக்கு காரணம்? சார், நானும் கவுண்டரும் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தப்போ இவ்வளவு பெரிய ராட்சச வண்டு ஒண்ணு ரூமுக்குள்ள புகுந்து சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. கவுண்டர் அது எங்க காதுக்குள்ள புகுந்துடுமோன்னு காதை பொத்திக்கிட்டு முதல்ல அதை துரத்துங்க வெளியிலன்னு சொன்னாரு. நான் தலையணை எடுத்து அதை நோக்கி வீசினேன். அப்ப பெட்டு மேல ஏறி நின்னு வீசினேன். என் பாத அச்சுக்கள் பெட்ஷீட் மேல அப்படித்தான் பதிஞ்சிருக்கணும். வாயடைத்து போனார் சபாநாயகம். கிருஷ்ணசுவாமிக்கு உள்ளுக்குள் உதறல் இருந்தாலும் இந்த கொலையின் நோக்கம் புரியாமல் போலீஸ் விழி பிதுங்குவதை உணர்ந்தான். கடைசி வரை சாதித்து விடுவது என்று தீர்மானித்தான். வெளியே வந்த சபாநாயகம் காத்திருந்த பரத் சுசீலாவிடம் வந்தார். ஹி இஸ் கிளவர் பரத், வெரி கிளவர் என்று அவன் சொன்ன பதில்களை சொன்னார். சார், ஆதாரபூர்வமா இவங்களால நம்மள எதுவும் செய்ய முடியாதுன்னு அவன் உறுதியா இருக்கிறதாலதான் கம்பீரமா மறுக்கிறான். கொலை நடந்தப்போ தான் அங்க இல்லங்கிற பாயிண்ட மறுபடி ஸ்ட்ரெஸ் பண்றான். நான் ஒன்னு செய்யறேன். துர்கா லாட்ஜ் மேனேஜர் விவேக்க இன்னொரு தடவை விசாரிக்கிறேன். காலையில 4 மணிக்கு மேல காலி செஞ்சுட்டு லெட்ஜர்ல 2:10ன்னு எழுத சொல்லி அதுக்காக லஞ்சம் எதுவும் கொடுத்திருந்தா என்றான் பரத். இது ஒரு பாயிண்ட், நானும் வரேன், வாங்க என்றார் சூயிங்கம் என்றபடி சபாநாயகம். விழுந்த அறையில் பொறி கலங்கினான் விவேக். சத்தியமா அவர்கிட்ட நான் காசு எதுவும் வாங்கல சார், என்ன நம்புங்க. அவர் 2:10க்கு தான் ரூம காலி செஞ்சுட்டு போனாரு. இதோ இந்த வால் கிளாக்ல டைம் பார்த்து நானே தான் லெட்ஜர்ல எழுதினேன். அவர் காலி செஞ்சப்ப நீ இங்க முழிச்சுக்கிட்டு இருந்தியா? இல்ல சார், 12 மணி வரைக்கும் வழக்கமா முழிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கவுண்டருக்கு இந்த பக்கம் இங்க படுத்துடுவேன். யாராச்சும் ரூம் போடணும்னாலும் காலி செய்யணும்னாலும் என்ன எழுப்புவாங்க. தூங்கிட்டு இருந்த என்ன கிருஷ்ணசுவாமி எழுப்பினாரு. சரி, அவருக்கு அட்வான்ஸ் பணத்துல வாடகை போக மிச்சம் கொடுத்து ரசீது போட்டு அனுப்பிச்சதும் என்ன செஞ்ச? அந்த நேரத்துக்கு என்ன செய்வாங்க? மறுபடி படுத்து தூங்கிட்டேன். பரத் சிந்தனையில் ஆழ்ந்தான். சுசி, கிருஷ்ணசுவாமிய நாம விசாரிச்ச கேசட் கொடு என்று வாங்கி காருக்கு சென்று போட்டு கேட்டான். ஒரு இடத்தில் நிறுத்தி இன்ஸ்பெக்டரிடம் இத கேளுங்க என்றான். அப்போ என்ன மணி இருக்கும்? நான் அது கூட பாக்கலங்க. மேனேஜரை எழுப்பினேன், விவரம் சொன்னேன். அவன் லெட்ஜர்ல காலி செஞ்ச நேரம் எழுதுறப்போ வால் கிளாக் பார்த்து என்ன சார் 2:10 ஆகுது, இந்த நேரம் என்ன பஸ் கிடைக்கும்னு கேட்டப்பதான் அது அன்டைம்னு புரிஞ்சுது. டேப்பை நிறுத்தின பரத், தட்ஸ் இட், எனக்கு ஒரு ரிமோட் கோணம் தோணுது சார். இந்த லாட்ஜ் ரிசப்ஷன்ல உள்ள வால் கிளாக் பார்த்துதான் விவேக் லெட்ஜர்ல எழுதினான். மறுபடி தூங்கிட்டான். முதல்லையும் தூங்கிட்டு தான் இருந்தான். இப்ப நான் தான் கிருஷ்ணசுவாமி. 4 மணிக்கு கவுண்டரை நான் கொலை செஞ்சிட்டேன். நோக்கம் அப்புறம் பாத்துக்கலாம். உடனே ரூம காலி செஞ்சிடுறதுன்னு தீர்மானிக்கிறேன். ரிசப்ஷன் வரேன். மேனேஜர் தூங்குறான். வேற யாரும் இல்ல. ரெக்கார்ட்ல ஏற்கனவே காலி செஞ்சிட்டதான் நம்ப வைக்கணும்னா என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். வால் கிளாக் எடுக்கிறேன். 4:10ன்னு இருக்கிற நேரத்தை 2:10ன்னு செட் செஞ்சு மாத்திட்டு மேனேஜரை எழுப்புறேன். அவன் எந்திரிச்சு வால் கிளாக் பார்த்து லெட்ஜர்ல எழுதுறான். மறுபடி தூங்கிடுறான். வெளியில போற மாதிரி பாவ்லா காட்டிட்டு மறுபடி ரிசப்ஷனுக்கு வந்து வால் கிளாக்ல மறுபடியும் பழைய நேரத்தை செட் பண்ணிட்டு போயிடுறேன் என்றான். பிரில்லியன்ட். முதல்ல அந்த வால் கிளாக்ல கிருஷ்ணசுவாமியோட கைரேகை இருக்கான்னு பாத்துடலாம் பரத். இருந்துட்டா அவன் மாட்டினான் என்றார் உற்சாகமாக சபாநாயகம். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ். போன் ஒலித்தது. பரத் எடுத்து, பரத், நான் இன்ஸ்பெக்டர் சபாநாயகம் பேசுறேன். ஹோட்டல் வால் கிளாக்ல கிருஷ்ணசுவாமியோட கைரேகைகள் இருக்கு. உங்க யூகப்படிதான் நடந்திருக்கணும். தவிர இன்னொரு புது குழப்பம். என்ன? சூரியமூர்த்தி கவுண்டர் சம்பந்தப்பட்ட சூட்கேஸ் மத்த பொருள்கள்ல கைரேகை எடுக்க சொல்லியிருந்தேன் இல்ல, அதுல சூட்கேஸ்ல இருந்த 80,000 பணத்துல ஒரே ஒரு 50 ரூபாய் நோட்டுக்கட்டுல கிருஷ்ணசுவாமியோட கைரேகை பதிவாகி இருக்கு. இது எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல. நாங்க நேர்ல வரோம் சார் என்றான் பரத். போலீஸ் ஸ்டேஷனில் 80,000 தொகைக்கான பணக்கட்டுகளை ஆராய்ந்தான் பரத். 6 100 ரூபாய் கட்டுகள், 4 50 ரூபாய் கட்டுகள், எல்லாம் பழைய நோட்டுகள், எல்லாமே வங்கி கட்டுகள். கார்ப்பரேஷன் பேங்கின் அடையாறு கிளையின் முத்திரை கொண்ட காகிதம் பொருத்தி பின் செய்யப்பட்ட கட்டுகள். ஆனால் கிருஷ்ணசுவாமியின் கைரேகை பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்ட ஒரே ஒரு 50 ரூபாய் நோட்டுக்கட்டில் மட்டும் பேங்க் ஆஃப் இந்தியா மயிலாப்பூர் கிளையின் முத்திரையிட்ட காகிதம் பின் செய்யப்பட்டிருந்தது. எல்லா கட்டுகளிலும் அந்த பண்டல் கட்டப்பட்ட 14ஆம் தேதி ரப்பர் ஸ்டாம்ப் குத்தப்பட்டிருந்தது. கவுண்டர் வசூல் செஞ்ச தொகை 80,000 கரெக்டா இருக்கு. அதுல ஒரு நோட்டுக்கட்டுல மட்டும் கிருஷ்ணசுவாமியோட கைரேகை எப்படி வந்துச்சு?
இன்னொன்னு கவனிச்சிங்களா? இந்த ஒரு கட்டு மட்டும் 14ஆம் தேதி மயிலாப்பூர் பேங்க் ஆஃப் இந்தியால வித்ட்ரா செய்யப்பட்ட கட்டு. மத்ததெல்லாம் அதே 14ஆம் தேதி அடையாறு கார்ப்பரேஷன் பேங்க்ல வித்ட்ரா செய்யப்பட்ட கட்டுகள். என்ன அர்த்தம்? நான் சொல்றேன் என்றாள் சுசீலா. தன் கைப்பைக்குள் ஏதோ ஒரு காகிதம் எடுத்து, பரத், இதோ கிருஷ்ணசுவாமியோட சித்தப்பா விலாசம். அவரே குறிச்சு கொடுத்தது. மயிலாப்பூர்ல தான் வீடு. போன் நம்பர் இருக்கு. போன் செஞ்சு கடனா கொடுத்த 50,000 பேங்க்ல எடுத்து கொடுத்தீங்களா? எந்த பேங்க்லன்னு விசாரிங்க, கொஞ்சம் புரியும் என்றாள். பரத் போன் செய்து பேசி வைத்தான். பேசிட்டேன். மயிலாப்பூர் பேங்க் ஆஃப் இந்தியால 14ஆம் தேதி 50,000 பணம் வித்ட்ரா செஞ்சு 10 50 ரூபாய் கட்டுகளா கொடுத்ததா சொல்றாரு. சோ கவுண்டரோட பணக்கட்டு மேல கிருஷ்ணசுவாமியோட கைரேகை வரல. கிருஷ்ணசுவாமியோட பணக்கட்டு தான் இங்க இடம் மாறி இருக்கு. எப்படி, ஏன் என்றார் இன்ஸ்பெக்டர். ஆமா, இந்த சூட்கேஸ் நம்பர் லாக் கொண்டதாச்சே, நீங்க எப்படி திறந்தீங்க இன்ஸ்பெக்டர்? நான் ஜஸ்ட் 2 பக்கமும் பிரஸ் செஞ்சேன், திறந்துடுச்சு. நம்பர் லாக்ல சரியான நம்பர்ல தான் இருந்தது. கவுண்டர் பையன் சொன்னப்போ எங்க அப்பா 5,000 10,000க்கு குறைஞ்சு சீட்டு விளையாட மாட்டாருன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு யூகம் சொல்றேன். கிருஷ்ணசுவாமியும் கவுண்டரும் காலை டிஃபனை பெட்டா வச்சு கார்ட்ஸ் விளையாடல. அது போய் பணத்துக்கு தான் விளையாடி இருக்காங்க. 5,000 இல்லன்னா 10,000. நமக்கு கிடைச்ச ஸ்கோர் ஷீட் படி அவங்க ஒரே ஒரு கேம் தான் விளையாடினதா நினைச்சோம். அவங்க பல கேம்ஸ் விளையாடி இருக்கலாம். கேம்ல கிருஷ்ணசுவாமி கணிசமா தோத்துருக்கலாம். கவுண்டர் ஜெயிச்ச பணத்தை எடுத்து சூட்கேஸ்ல வைக்கிறாரு. கிருஷ்ணசுவாமிக்கு பதட்டம். பையன் படிப்புக்காக கடன் வாங்கின பணத்தை சீட்டாடி தோத்துட்டமேன்னு கவலை. நிலைமைய சொல்லி பணத்தை திருப்பி கேட்டிருக்கணும். கவுண்டர் திருப்பி தர மாட்டேன்னு சொல்லி இருக்கணும். ஆத்திரத்துல வெறியோட தலையணை எடுத்து முகத்துல பொத்தி கொலை செஞ்சுட்டு தான் தோத்த பணத்தை மட்டும் பெட்டியில இருந்து மறுபடி எடுத்திருக்கணும். அப்போ தவறுதலா தன் கட்டுக்கு பதிலா கவுண்டர் கட்டு ஒண்ணு கிருஷ்ணசாமி கைக்கு வந்திருக்கணும் என்றாள் சுசீலா உற்சாகமாக. எல்லாமே பொருந்துதுங்க மேடம் என்றார் இன்ஸ்பெக்டர். இப்ப என்ன சொல்றீங்க என்றார் சபாநாயகம். அடிப்பட்ட புலியின் பார்வை பார்த்தான் கிருஷ்ணசுவாமி. நேரில் பார்த்தது போல எல்லா விவரங்களும் ஆதாரபூர்வமாக எடுத்து வந்து விட்டார்கள். இனி என்ன சொல்வது? சொல்லுங்க, உங்க சித்தப்பா கொடுத்த பணக்கட்டு கவுண்டர் பெட்டிக்குள்ள எப்படி போச்சு? உங்க கைரேகையோட. கவுண்டர் கலெக்ட் செஞ்ச பணக்கட்டு ஒண்ணு எங்க மாயமா மறைஞ்சு போச்சு? நீங்க காலேஜ்ல கட்டின தொகையில அந்த கட்டும் இருக்கணும். அந்த பணக்கட்டையும் கைப்பற்ற ஏற்பாடு செஞ்சிட்டேன். இனிமேயும் நீங்க பிடிவாதம் பிடிக்க முடியாது கிருஷ்ணசுவாமி. அவரையே பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணசுவாமி திடீரென்று தன் கைகளால் தன் முகத்தில் அரைந்து கொண்டு அழத் துவங்கினான். எல்லாம் இந்த சீட்டாட்ட வெறியில வந்தது சார். எனக்கு வேணும். ஆனா நான் அவரை கொலை செய்யணும்னு நினைக்கல சொல்ல துவங்கினான். சுசி, இப்படி வந்து நில்லு என்றான் பரத். எதுக்கு? ரொம்ப மெனக்கட்ட. நடுவுல குழம்பினாலும் கடைசியில முத்தாய்ப்பா கொலை நோக்கத்தை கரெக்டா கெஸ் பண்ணிட்ட. உனக்கு தாராளமா ஒரு சல்யூட் அடிக்கலாம். பரத் அவளை பார்த்து சல்யூட் அடித்து, அதே சமயம் கடிச்சு திங்கலாம் மாதிரி இப்பவும் இளமையா இருக்கிற ஒன்ன பார்த்து சைட்டும் அடிக்கலாம் என்றவனை, அதென்ன இப்பவும் என்று அடிக்க வந்தாள் சுசீலா. முற்றும்.